நிலைப்பாட்டு பிரகாரம் இதுவரைக்கும் அவங்க கருத்தை சொல்லவே கிடையாது. நம்முடைய நிலைப்பாடு என்ன, அவங்க எழுதின தர்ஜமாவுல பிழை இருக்கிறது, அசிங்கம் இருக்கிறது, தவறு இருக்கிறது. அவங்களுடைய நிலைப்பாடுல முதலாவே என்னதான் கொண்டு வர்றாங்க, பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் சொன்னாங்கல்ல. இப்படியெல்லாம் நீங்க தப்பா சொல்லி இருக்கீங்க, ஹதீஸ்ல இல்லா சொல்லி இருக்கிறீங்க, மத்தவங்க சொல்லாதெல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்ப நம்ம ஒவ்வொன்னா எடுத்து வச்சோமா இல்லையா? கலால விசேஷம் பதில் இல்லங்கிறனால முன்னால சும்மா தானே சொல்லிட்டு போனீங்க. அப்புறம் விளக்கமா சொன்னோம், விளக்கம் இதெல்லாம் பதில் சொன்னாங்களா? ஆனா என்ன வழங்கும் வரல, அது நாங்க ஒரு கருத்து சொல்லி இருக்கிறோம், மத்தவங்களும் கருத்து சொல்லி இருக்கிறாங்க, ரெண்டுல எது அப்படிங்கறதானுங்கிறாங்களே. இப்ப நான் கேட்கிறேன், அவங்க சொன்னாங்கல்ல தப்சீல்ல அப்படிதான் இருக்குது, இந்த ரெண்டு கருத்து இருக்குண்டு. இன்னும் இப்ப நான் கேட்கிறேன், அந்த அவங்க சொன்னாங்கல்ல இந்த வசனத்தின் மூலம் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது, இதுக்கு முன்னால இவங்களுக்கு முன்னால யாரு சொல்லி இருக்கிறாங்க? எந்த தப்சீல் இருக்குது காமிக்கட்டும். எல்லா தப்சீலும் இருக்குது, ரெண்டு கருத்து இருக்கு, அதுல ஒண்ணு சொன்னாங்கல்ல. எங்க யாருமே சொல்லலங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது நபிலாம் ஸல்லல்லாஹு காலத்திலிருந்து இதுவரைக்கும் யாருமே சொல்லலங்க. தாய் வழி சகோதரருக்கு உண்டான சட்டமே அடிபட்டு போகுதுங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன அங்க அதுல இருக்கிறதா இங்க இதுல இருக்கா கேட்டாங்களே, மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் என்ன ஆதாரம் தாங்க? ரெண்டு கருத்துல நான் ஒரு கருத்துங்க, இப்படி எந்த கருத்தும் கிடையாது என்பதுதான் உண்மை. ஒரு வசனத்தையும் மறுப்பதுடைய குற்றம் தான் இதுக்கு வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் விஷயத்திலே நம்ம சொன்னோமே, இது அரபி இலக்கணத்துக்கு முரண் என்று இப்னு கஸீர் சொல்லி இருக்கிறான்னு சொன்னீங்க. இப்னு கஸீர் அப்படியே முரண் என்றா சொன்னாரு. இதுல இந்த இலக்கண சட்டத்தில் சர்ச்சை இருக்கிறது என்றாரு. இலக்கண சட்டத்தில் பல சர்ச்சைகள் இருக்குன்ற நான் சொன்னேன். இப்னு கஸீர் அரபி இலக்கணத்துக்கு முரண் என்று சொல்லவில்லை. ஆனா உங்கள் மொழிபெயர்ப்பு நினைத்திருக்கிறீங்க, இப்னு கஸீர் போன்றவர்கள் எல்லாம் இது அரபி இலக்கண பிரகாரம் தவறானது முரணா என்று எழுதியிருக்கிறார். இப்னு கஸீர் சொல்லாத சொல்லி இருக்கிறீங்களே, ஏன் சொன்னீங்க? எந்த கேள்விக்கு பதில காணோம்? அதுல என்ன நாங்க சொன்ன தப்பு என்று அவர் சொன்னார், நான் அதை சொல்லல. நம்ம சொன்ன என்ன, இப்னு கஸீர் சொல்லாததை இப்படி சொல்லி இருக்கிறார் என்று அப்பாவி மக்களுக்கு இந்த கருத்தை திணிக்கிறீங்க நீங்க. இப்னு கஸீர் அப்படி சொல்லி இருந்தா அந்த கருத்தை காமிங்க, முரண் சொல்லி இருக்கிறாரு, அந்த பாருங்க இருக்குது, அந்த பாருங்க அதனாலதான் சொன்னேன்னு காட்டுங்க. நீங்க இல்லாத சொல்லி இருக்கிறாங்க தானே. அடுத்து இன்னொரு நிலைப்பாடு, அவங்க நிலைப்பாட்டை மாறி போயிட்டு இருக்கிறான்னு சொல்லுங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் இல்லைங்கிறதுனால அவங்களுடைய என்ன சொல்லணும், தவறு இல்லைன்னு தானே வந்திருக்கிறாங்க. இங்க சபைக்கு எப்படி வந்தாங்க? எங்க எழுத்த தவறு இல்ல, தர்ஜமான தவறு இல்ல அப்படின்னாலும் வந்திருக்கிறாங்க. தவறுக்குன்னு காமிச்சிருக்கோம், அதை பதில காண இது வரைக்கும். சரி, வேற சப்ஜெக்ட் போறாங்க, அது கூட அவங்க நிலைப்பாட்டுக்கு உகந்ததான்னு பாருங்க. அடுத்த நிலைப்பாடு என்ன, ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் அப்படின்னு இருக்கு. நீங்க தப்சீர் நூலை எடுத்து இந்த தப்பு இருக்கு நீங்க சொல்லணும், அது உங்க நிலைப்பாடு. ஏன் மதப் கிதாப் போனீங்க? உங்க தப்சீர் நூலை ஏன் தப்பு இல்லையா? அப்படியே நீங்க நிலைப்பாடுல தப்சீர் நூலை தவறு இருக்குன்னு நீங்க நிலைப்பாடுல ஒப்புக்கொண்டீங்க, அப்பவே மதப் கிதாபை சொல்ல வேண்டியதானே. அப்ப இதுல என்ன வழங்குது? தப்சீர் எடுத்து காமிக்கல. அப்ப இமாம்கள் எழுதின தப்சீர் நூல்களில் தவறு இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இருந்தா அதைத்தான் எடுத்து காமிக்கணும். நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது. மதப் கிதாப் போறாங்க, இல்ல மதப் கிதாப் போறது எங்க நோக்கம் இல்ல, முன்னுக்கு பிறங்கிறதுக்கு தான் இது கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கிறோங்க. அப்ப என்ன செய்யணும்? அவர் பேச்சல வேணும் என்றே அப்படிங்கறதல்ல, தவறுகளாகத்தான் சொல்லி இருக்கிறார். பாருங்க கிளிப்பு போட்டு பார்த்தாச்சு, இப்ப பாருங்க வேணும்னே இருக்குன்னு சொன்னா அது அவங்க சொல்லல, நாகரிகம் இருக்குது, பண்பாடுன்னு அர்த்தம். ஆனா மதப் கிதாபுல இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படி விவகாரம் பண்றது நோக்கம் என்ன? ஆனா இதுக்கு முன்னாலேயே இந்த கடித போக்குவரத்து வந்துச்சுங்க, எங்களுக்கு அவங்களுக்கும் முந்தின மதப் சம்பந்தமா பேசணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம கடிதத்துல தெளிவா சொல்லி இருந்தோம், நீங்க கலிக்காவில விவாதத்துல தோற்று விட்டீர்கள் என்று நீங்கள் எழுதி தந்து விட்டால் நம்ம மறுபடியும் மதப் பிரச்சனை பேசலாம் என்று நம்ம சொல்லி இருந்தாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் எழுதி தர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனாலதான் மதப் பிரச்சனை எடுக்கல. அப்படி போய் மதப் சட்டத்தை எடுத்தாங்க. முன்னுக்கு பெறணும் சொன்னா தவறுன்னு தான் முன்னால சொன்னாரு, இப்ப வேணும் அது மட்டும் தானே சொல்லணும். ஏன் மதப் சட்டம் வாசிக்கிறாங்க? தப்சீர் உள்ள தவறு இருக்குன்னு சொல்லிவிட்டு அரங்கத்தில் உங்ககிட்ட ஏன் தப்சீர் கிதாபை எடுக்கல? எங்க தர்ஜமால தவறே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன் நான் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டினீங்க, பதில் இல்ல. அப்ப இதெல்லாம் என்ன வழங்க சொன்னா, இப்படி மதப் கிதாபுல இப்படியே லேன் பண்ணி ஏற்கனவே செஞ்சாங்கல்ல, அப்படியே 2 நாள் ஓட்டிடலாம். இது உண்மைதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, உலக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி போனாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் கவனிக்கிறது. நிலைப்பாட்டு தவிர தெளிவா நீங்களே எழுதி கொண்டு ஒப்புக்கொண்டு வந்துட்டீங்க. அப்ப தவறு இல்லைன்னு சொல்லுங்க.
அல்ல தப்சீர் நூலை தவறுன்னு சொன்னீங்க, அதை எடுத்து காட்டுங்க. ஏன் மதுஹப் நூல் போனீங்க? முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறதுக்கு ஏன் நீங்க அந்த அந்த ஃபிக்ஹுடைய கிதாபில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே வாசிச்சு காமிக்கிறீங்க? டைம் பாஸ் பண்ணணும்டா. இந்த சப்ஜெக்ட் கருத்து இல்லையா உங்களுக்கு? அதே போல பாருங்க, ஒன்றல்ல இரண்டல்ல. இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க மாறி மாறி சொன்னோம் சொன்னா நாங்க தான் ஒப்புக்கொள்றோமே, நாங்க அறியாமையில இருந்துட்டோம், வேண்டுமானா சொல்லுங்க, நீங்க ரெண்டும் கூட தான் சொல்லி இருக்கிறீங்க, நாங்க நிறைய தர்றோங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அறியாமைன்னு சொன்னா நீங்க சொல்றாம இல்ல, நாங்க நிறைய அறியாமையில தான் இருக்காங்க அவங்க ஒப்புக்கொள்றாங்க. நிறைய விஷயத்த அப்படிதான் செஞ்சிருக்காங்களாம். அப்ப நிறைய அறியாமைகள் ஒப்புக்கொண்டீங்கல்ல, நீங்க ஆயுஷ் மக்கள் சட்டத்தை சொல்றீங்க. அதான் எங்கள் கேள்வி. ஏன் இமாம்களை இருக்கிறீங்க? இமாம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ் அவரிடம் இருக்கிறது. சில வருடங்கள் கழித்து மாறுகிறார் என்றால் அப்பொழுதுதான் அவருக்கு புதிய ஹதீஸே கிடைக்கிறது. அப்ப நினைக்கிறாரு முன்பு கிடைத்ததை விட இது ஆதாரம் மூலமானது, சட்டம் சொல்லணும் நினைக்கிறாரு. முன்னால் சட்டம் சொன்னபோது இந்த ஹதீஸ் இருந்ததா? இல்ல. நீங்க அப்படி இல்லையே, முன்னால் ஒரு சட்டம் சொன்ன போது இப்ப இருக்கிற அதே ஹதீஸ் இருந்ததே, நீங்க படிக்கல. அப்ப அவங்க சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் புரிஞ்சிட முடியாது, ஹதீஸ் லைஃப் எல்லாத்தையும் தெரிய முடியாது, ஒரே தெரிய முடியாது. இந்த நிலையில இருக்கக்கூடிய நீங்க ஆய்வு பண்றீங்க, நீங்க சட்டத்தை சொல்றீங்க, நீங்களும் மற்றவங்களை பின்பற்றி போய்கிட்டே இருக்கலாமே. ஆய்வு செய்யறோம் சொன்னாக்க எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு சட்டம் சொல்லணும். நீங்களும் சொல்றீங்கல்ல எல்லாத்துக்கும் தான் கிடைக்கலண்டு, எல்லாத்தையும் கிடைக்க முன்னாலே சட்டம் சொன்னீங்க. நீங்க அப்ப நினைக்க முடியாதா இந்த ஹதீஸுக்கு தான் கிடைக்கல, இன்னும் படிக்கல, நம்ம இப்ப சட்டம் சொல்ல வேணாம், மாற்றமான ஹதீஸ் இருக்கலாம், இதை விட சரியானது இருக்கலாம், சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் அவசரப்பட்ட சட்டம் சொல்றீங்க? ஏன் மாத்துறீங்க? அதை பேர் 4 பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்களே. இப்ப நீங்க 20 வருஷம் கழிச்சு மாத்துறீங்க, இப்ப இருக்கிறவங்க புரிஞ்சுக்குருவாங்க. இதுக்கு முன்னால் உங்க நிலைமை என்ன? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அறியாமல் இருக்க ஒப்புக்கொண்டீங்க, நிறைய விஷயங்கள் இப்படிதான் மாத்தணும், நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க. இந்த அறியாமை உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு சட்டத்தை சொல்லுகின்ற தகுதி இழந்திருக்கிறீர்கள். இன்னும் சட்டம் சொல்ல வேணாம், மற்ற வேலை மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காலும் அந்த மாதிரி நீங்களும் குறைஞ்சு பாருங்க, பின்பற்றி போய்கிட்டே இருங்க. பிறருக்கு சட்டம் சொல்லுகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. இதுதான் எங்க நிலைப்பாடு. நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க, எல்லாத்தையும் நாங்கள் படிக்கல என்று நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க. அப்ப அதனால இந்த நிலைக்கு வரவானோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல பாருங்க, நம்ம இந்த கலாலா விஷயத்துல சொன்னாங்க, அதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 தப்சீர் இருக்கு, நாங்க ஒரு கருத்து. இப்படி ஒரு தப்சீர் யாரும் சொல்லவே கிடையாது. இந்த வசனம் அந்த வசனத்தை மாற்றி விட்டது என்று யாரும் சொல்லல. அப்படி ஒரு தப்சீர்ல எந்த கருத்துல இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து காமிக்கலாம். அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில எல்லாம் நம்ம சரியான பதில் சொல்ல நான் சொன்னோமே, அவங்க எல்லாம் இந்த உலகத்தின் வெளிப்படை சட்டத்தை வைத்து சொன்னார்கள். தெளிவா சொன்ன பிறகு சொல்லலங்கிறீங்க. நாங்க என்ன சொல்றாங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வெளிப்படை சட்டத்தை வைத்து சொன்னார்கள் அப்படின்னு சொல்லியும் கூட பதில் சொல்லாம போயிட்டாங்கிறீங்க. பதில் சொன்னால் சொல்லவில்லை என்று அர்த்தமா உங்களிடம்? பதில் சொல்லாமல் இருந்தால் சொன்னார்கள் என்பது அர்த்தமா உங்கள்கிட்ட? நான் தான் சொல்றேன், வெளிப்படை கவனித்து அவர் சொன்னார்கள் என்று சொல்லத்தானே செஞ்சேன். ஏன் நீங்க சொல்லலன்னு சொல்றீங்க? அதனால எல்லாரும் பதில் கொடுத்து தான் இருக்கிறோம், நீங்க தான் கொடுக்கல. அதே போல விவாகரத்து பெண்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சம்பந்தமில்லா ஹதீஸ் கொண்டு வர்றீங்க. அது ஆண்கள் விவாகரத்து செய்யக்கூடியதுதான். அது அப்படின்னா இருக்குது, அப்படி இருக்குது, அமரஹு ஃபாரகஹா. எந்த ஆண் தான் பெண்ணை தலா கொடுக்கிறார், பிரிகிறார். பெண்ணுக்கு எங்க உரிமை வந்தது? ஆணுக்குள்ள உரிமை உள்ள ஹதீஸை காட்டிக்கிட்டு பெண்ணுக்கு உரிமை உண்டு எழுதி வச்சிருக்கீங்க. அரபி தெரியாத இளைஞர்களுக்கெல்லாம் போய் பார்க்க போறாங்க அப்படிங்கறதுதான் உங்களுடைய எண்ணம். அதே போல நசாய்க்கு நசைன்னு போட்டீங்க, உங்களுடைய எழுத்து அப்படியே கொண்டு வரீங்க. அந்த அழிப்புடைய நிலை என்ன? அதான் நான் கேட்கிறேன். நசாயின்னு இருக்குது, அழிவு இருக்குதுல, அதோட நிலைமை என்ன? ஏன் நசைங்கிறீங்க? அந்த அழிவு இருந்தாலும் சொல்லக்கூடாது, உச்சரிக்கூடாது, நெடில் அல்ல என்பது உங்க நிலைப்பாடா? அது என்ன ஆதாரம்? தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை, அது ஒரு கொள்கையாவே நீங்க வச்சிருக்கீங்களே அப்படிங்கறத நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே போல பாருங்க, இன்னொன்னு இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குங்க. அந்த சட்டத்தை கூட இவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. யாரு? காபிர்களுக்கு கூட மற்றவங்களுக்கும் அந்த ஜக்காத்தை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கு என்ன? அதுக்கு ஹதீஸ ஆதாரம் காட்டுறாங்க. அந்த ஹதீஸ்ல ஜக்காத்து பொருள் கொடுத்தார்கள் இல்ல. அதை நான் உங்களுக்கு அடுத்த இதுல தரேன், ஏன்னா டைம் முடிய போகுது. அதே போல இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல நம்ம சொல்லியிருக்கோம், இப்னு கஸீர் நீங்க சொன்ன கருத்தை சொல்லல, முரண் என்று சொல்லல. முரண் என்று சொன்னா காமிங்க. அது முரணா இருக்க முடியாது, ஏன்னா குர்ஆனில வருகிறது. நான் ஆயத்தை ஓதி காமிச்சேன், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி அப்படிங்கிற கருத்திலையும். அதே போல பாருங்க, இன் காதத் லதுப்தி பிஹி லவ்லா அர்ரபத்னா அலா கல்பிஹா குர்ஆன்ல இருக்குது. அதே அமைப்புல முன்னாடி சொன்னோம்ல, வஹம்ம பிஹா லவ்லா ரப்பி, அதே போல குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல வருது. நாங்க சொல்ல அர்த்தப்படுறாங்க, அங்க நீங்க உங்க தர்ஜமான அர்த்தம் வச்சிருக்கீங்க. அரபி இலக்கது முரண் என்றால் அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான் குர்ஆன்ல?
இப்ப குர்ஆன்ல சொல்லப்பட்டது நீங்களே நாங்க சொன்ன மாதிரி முடிவெடுத்திருக்கிறீங்க. அது எப்படி அரபர்கள் முரணாகும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இப்ப மதுஹப் சம்பந்தமா கேட்ட உடனே மதுஹப்ல போட்டா என்ன ஆகுறதுன்னு இப்பவே அவர் கதி கலங்கிட்டார். அதனால என்ன சொல்றாரு, தலைப்புல அது இல்ல அதை பத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. தலைப்பை ஒழுங்கா படிக்கணும். நீங்க சொன்னபடி சொல்றாங்க. என்ன செய்யணும், தலைப்பு பாருங்க. ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும், அவரால் ஒப்புக்கொண்ட தப்சீரை மட்டும் போட்டு நாங்க விடல, அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் எழுத்துக்களிலும். இது அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய எழுத்தா இல்லையா? மதுஹப் நூல்கள் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவங்களுடைய எழுத்தா, ஒப்புக்கொள்ளப்படாதவங்களுடைய எழுத்தா? ஒப்பந்தத்தை விட்டு வெளியே நிக்கிறீங்க. தப்சீரையும் சொல்லியிருக்கிறோம், மற்ற நூல்கள் விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பேச்சுக்களிலும் மற்ற எழுத்துக்களிலும் அதையும் சேர்த்திருக்கிறோம். அவருடைய எழுத்துன்னு மட்டும் போடல, அவருடைய எழுத்தும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் எழுத்துன்னு போட்டிருக்கிறோம். அப்ப இது ஒப்பந்தத்துக்கு ஒன்று மாற்றம் அது கிடையாது வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு மாற்றம் அவர் ஒன்று பேசினாரு களியக்காவலியில். அப்ப என்ன செஞ்சாரு, அப்ப நாங்க இங்க கேட்கத்தான் செய்வோம், உள்ள ஒரு நிலை வெளியே ஒரு நிலையா கேட்டாரு. யாவும் இருக்கா களியக்காவல் விவாதத்தில் உள்ள பாருங்க அத உள்ள மக்களுக்கு தெரியுமா இல்லையா? செயல் ஒண்ணுதானே, அது வெளியில இங்க சொல்லாதீங்க. ஏன் சொன்னாக்கா ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும் சொல்லிடுறாங்க. ஏன்னா எத்தனை பேர் தெரியாதுல சொல்லுவது. நாங்க என்ன சொல்றோம், அப்ப சம்பந்தம் இல்லாத சம்பந்தத்தோடு எடுத்து வைக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஏங்க எடுத்து வச்சுன்னு கேட்டா மக்களுக்கு தெரியணும். ஒண்ணுனா வந்துட்டு பயப்படுறீங்களா? உள்ள ஒரு நிலை வெளியே ஒரு நிலையான்னு கேட்டீங்களே, அப்ப விசாம இருக்க வேண்டிய கேட்டுல இருக்கானே. அப்ப இதெல்லாம் தவறான விஷயம். அது என்ன செய்யறாங்க, இன்னொன்னு என்ன செய்யறாங்க, மதுஹப் நூல்களும் தப்சீர்னு ஒரு ஒத்துக்கிட்டு இருக்கிறார். மதுஹப் நூல்கள் தப்சீர்ங்கிற வார்த்தைக்குள்ளே மதுஹப் அடங்குதுங்க. மதுஹப் நூல்ல என்ன, அதுதான் தப்சீர் தான். அந்த கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. ஆடியோ காணோம், ஆடியோ ஏத்துங்க. ஒரு புதிதா உருவாக்கி தர்றதெல்லாம் பின்பற்ற அர்த்தம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் அவங்க கொடுக்கிற விளக்கத்தை நம்ம ஒப்புக்கொள்றோம்னு அர்த்தம். ஒரு ஆள் ஹனபி மதத்தை பின்பற்றி நினைவுல வைக்கணும். ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்றால என்ன தெரியுமா அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தங்க. அதாங்க ஷாஃபி மதம் சொன்னோன்னே ஒரு புதிதா உருவாக்கி தர்றதெல்லாம் பின்பற்ற அர்த்தம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் அவங்க கொடுக்கிற விளக்கத்தை நம்ம ஒப்புக்கொள்றோம்னு அர்த்தம். ஒரு ஆள் ஹனபி மதத்தை பின்பற்றுகிறான்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்கிற விளக்கத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம் அர்த்தம். இன்னைக்கு ஒரு சரி. அப்ப இதன்படி பார்த்தாலும் தப்சீர்ல இது அடங்கிறது விளக்கம் தானே. குர்ஆனுடைய விளக்கத்தானே சொல்லியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தான் வேண்டுமென்ற காத்து பெரியவர்கள் விளக்கம் தான். குர்ஆனுடைய விளக்கத்தான் சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னும் சொல்ல போனால் இதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா உரிமை இருக்குது. ஏன் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கும் பொழுது இப்பெல்லாம் கேட்பார்கள், என் முன்னாடி கேட்க இயலுமா, கிதாபை கொண்டு வந்தோம்ல கேட்க இயலுமான்னு கேட்டீங்களா? அப்ப உங்க சந்தர்ப்பம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. அடுத்த கேள்வி, நமக்கு இறக்கப்பட்ட வேதம் குர்ஆன், நாம் குர்ஆனை மட்டும்தான் ஓத வேண்டும், நாம் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும், தொழுகையிலும் குர்ஆன் தான் ஓத வேண்டும். ஆனால் தொழுகையில் குர்ஆனை பார்சி மொழியில் ஓதினால் அல்லது தௌராத்து இஞ்சியலை ஓதினாலும் தவறு இல்லை என்று துர்ருல் முஃப்தார் என்ற கிதாபில் கூறப்பட்டுள்ளது. பாகத்தினா எழுதியிருக்கிறாங்க, பாகம் 1 பக்கம் 451 எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவங்களை கூப்பிட்டு அந்த கிதாபை கொண்டு வந்து படிச்சு எங்களை காட்டுங்கன்னா காமிக்க மாட்டாங்க. இப்ப கூட சொல்லலாம், இத இப்ப எழுதி சொன்னாங்கல்ல, இந்த மேடைக்கு இந்த கிதாப் இப்படிதான் இருக்கு வாசிக்கிறாங்க பெருமாகும். அப்ப பாமர மக்கள்கிட்ட போய்கிட்டு கிதாப் கொண்டா காட்ட முடியாத முன்னாடி வச்சுக்கிட்டுல காட்டுறோம் இப்ப சொல்ல வேண்டியதானே. அப்ப அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்ட ஆளுக்கு, அதனால அந்த விஷயத்தை சொல்லி போடுறேன். அப்ப ஒப்பந்த பிரகாரமே இதை நம்ம சொல்லலாம். நிறைய விஷயம் இருக்கு. அடுத்து கடிதத்தில் இதெல்லாம் பேசப்படல. கடிதத்தை கேட்டக்கூடாது. கடிதம் 1000 கருத்தை சொல்லி கடைசியா முடிவுக்கு ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்தில் என்ன ஒப்புக்கொண்டோமோ அதுக்கு வெளியே நின்று பேசக்கூடாது என்பது சொல்லிக் கொள்றேன். அடுத்து என்ன செய்யறாரு, ஆண்கள் தலாக்கு என்று சொல்ற ஹதீஸை பெண்கள் தலாக்குக்கு ஆதாரமா காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸை பார்த்து போட்டிருக்கோம், புகாரின்னு போட்டிருக்கிறோம். கீழே என்ன எழுதிருக்கோம் பின்னாடி, பெண் அந்த எந்த புஸ்தகம் சொன்னா அந்த தர்ஜுமா தான், எதுல இருக்கு அதுலதான். இதுல இருட்டடிப்பு
பெண்கள் தாமாகவே விவாக ஒப்பந்தத்தை முறித்து விடாமல் தலைவர் முன்னிலையில் முறையிடுவது அவசியம். ஏனெனில் பெண்கள் கணவரிடமிருந்து ஊரறிய மகர் தொகை பெற்றிருப்பதாலும் அதை திரும்பவும் ஊரறிய ஒப்படைக்க வேண்டும் என்பதாலும் இந்த நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு விவரம் எழுதியிருக்கிறோம். பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தலாக் உரிமை இருக்கு எப்படி இருக்குங்கிறது விளக்கறமா இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் ஒரு கருத்தை சொல்லும் போது நம்பரை மட்டும் தான் போடுவோம். இது பெண்கள் விவாகரத்து விஷயம் இதுல இருக்கிறது, சும்மா நம்பரை போட்டுருவோம். அதுக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்கிறோம்? அதுல சொல்றோம் பெண்கள் அவங்களா செஞ்சிடக்கூடாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் போது ஏன் அந்த அபுதாலிபுல இருட்டு செஞ்ச மாதிரி புகாரில் இருட்டு செஞ்ச மாதிரி எங்க புக்ல ஏன் ரெடி பண்றீங்க? அது ஒரு விஷயம். அதுக்கு பதில் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நசாயி பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. இந்த நசாயிங்கிறது ஆரம்ப காலத்துல நஜாத் பத்திரிகையில் இருக்கும் பொழுது நசைன்னு நம்ம எழுதணுமா? ஒரு கேள்வி வாசகர் கேட்கிறார், நசாயி என்ற அழிப்பு போட்டு தானே இருக்குது, நசைன்னு எழுதுறீங்க. அப்ப நம்ம அதுல பதில் சொல்லி இருக்கிறோம், நசாயி தான், எழுத்துப்படி நசாயி தான். ஆனால் நம்ம இந்த களத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த சுன்ன ஜமாத்து ஆலிம்கள்லாம் நசை புகாரி முஸ்லிம் 6 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது புகாரி முஸ்லிம் அபுதாபி நசைன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி நசைங்கிற பெயரை மக்கள்கிட்ட பதிய வச்சுட்டதுனால நசாயி என்று சொன்னா வேற கிதாப் நினைச்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் இதை பயன்படுத்துறமே தவிர அது நசாயி தான் என்று நாங்களே சொன்னோமா இல்லையா? நாங்க சொல்லி தான் நசாயின்னு பயன்படுத்துறோம். இந்த இதுல நசாயின்னு தான் போட்டோம். விவாதம் வரும்போது கரெக்டா வந்துக்குருவோம். இப்ப நசாயில் இருட்டு செஞ்சான்னு போட்டோம்ல, அதுல நசாயின்னு கரெக்டா இருக்கும். விவாதங்கள் அது கரெக்டா இருக்கணும். மக்கள்கிட்ட பேசும்போது என்ன செய்யணும்? அது என்ன மாதிரி பேச? இரவு தொழுகை தராவின்னு ஒரு தொழுகை இல்ல, ஆனால் தராவி தொழுகை 20 ரக்காத்தில் நாங்க பேசுவோம். ஏன்? அப்படிதான் மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க. மக்கள் விளங்கி வைத்திருக்கிற விஷயங்களை பேசும்போது இப்படி பயன்படுத்துவோம் என்று நாங்க சொன்னதுதானே. இது ஒரு நான் கேட்கிறேன், நசாயி என்பதை நசைன்னு சொல்வது மாதிரி வேணும்னே காத்து பிரியரும் 2 சமமா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு பெரிய மேட்டரா? நீங்க தான் குர்ஆன்ங்கிறீங்க, குர்ஆன் ஆலிஃபுஸ் எல்லாம் வாவு போட்டு சொல்றீங்க, குர்ஆன்ல அப்படி நான் கேட்க முடியுமா? அப்ப இதான் வாதங்கிறேன். இதெல்லாம் வாதம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்புறம் உங்களுக்கு ஹதீஸ் தெரியற சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதானே? முரண்பட்டாச்சு பழையபடி. ஷாபி இமாமும் ஹதீஸ் தெரியாம இருக்கும்போது சட்டம் சொன்னாருன்னு முதல் சொல்லிவிட்டாரு. இப்ப நம்மள்ட்ட கேட்கிறாரு உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்காது சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதானே? அப்ப ஷாபி இமாம் கேளுங்க, ஹதீஸ் தெரியாத சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியானவர், தெரியாம இருக்கிற சட்டத்தை அவர் சொன்னாரு. நம்மள்ட்ட கேட்டு அந்த கேள்வி சாப்பிட்டு கேட்கலாமா இல்லையா? அப்ப அந்த இமாம்கள் எல்லாம் ஹதீஸ் தெரியாமல நினைச்சிருக்காங்க, சட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சவன மாத்திருக்காங்கிறீங்க. நீங்க ஏன் தெரியாம சட்டம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாம் முரண் தனக்குத்தானே. இதை நாங்க அடுத்து எடுத்து வச்சுக்கிறோம். முதல் அமர்வுல சொன்னதையும் 2வது அமர்வுல சொன்னது அடுத்தது எப்ப தேவைப்பட்ட 2 கோத்துக்கிறோம். அப்ப மாட்டுக்குவீங்க. சரி வாங்க அடுத்தடுத்து இருக்கு. அப்புறம் அடுத்து என்னன்னு கேட்டா அவன் நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கணும். பதிலாம் ரொம்ப பதில் சொல்ற விஷயங்கள் இல்ல பாத்தீங்களா? அவ்வளவு இருக்கு. ஒரு வரியில சொல்ற அளவுக்கு தான் அவருடைய வாதங்கள்லாம் இருக்குது, ஒண்ணுமே இல்ல. அடுத்து என்ன செய்யறாங்க? இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்துல என்ன காணப்படுதுன்னு கேட்டா, ஒரு மனுஷன் ஒரு கீழ்த்திசை நாடுல இருக்கிறான், ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை மேல் திசை நாட்டில் இருக்கிறான். 2க்கு மத்தியில உள்ள தூரம் இருக்குதுல, அது 1 வருஷ பயண தூரம். அந்த காலத்துல இங்க இருந்து புறப்பட்டு போனால் 1 வருஷம் சென்றுதான் அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு போக முடியும். அவ அங்க இருந்து கொண்டு இவன் இங்க இருந்து கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்க? அந்த காலத்துல ஃபேக்ஸ் போன்லாம் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது. போன்ல அவங்க கல்யாணம் பண்ணலாமா? நம்ம பண்ணக்கூடாதுமோ. அப்ப அவங்க அப்படி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அதாவது அவன் இருக்கிறது ஒரு 1 வருஷ பயண தூரம், 2 பேருக்கு மத்திய டிஸ்டன்ஸ் 12,000 மைல் கணக்கு பண்ணீங்கன்னா பாதி பேர் என்னது மஷ்ரிக்கு மகரிபுங்கிறாங்க. மஷ்ரிக்கு மகரிபுனா ஒரு 24,000 மைல் சுற்றளவு பூமி. அப்ப மஷ்ரிக்கு எந்த பிடிக்கிறாங்க? அது ஒரு 12,000 மைல் தொலைவில் 2 பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுல இருந்து அங்க இருந்துட்டு இங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான். 6 மாசத்துல புள்ள பெத்து விட்டான். கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல புள்ள பெத்து விட்டான். இப்ப என்னது? அது அவன் புள்ளதான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அவன் சேர 1 வருஷம் ஆகும். கல்யாணம் இன்னைக்கு தான் நடந்திருக்குதுங்க. அவன் மனைவிட்ட சேர்றதுக்கு சின்னச்சா கூட 1 வருஷம் கழிச்சா சேரவே இயலும். அவன் 6 மாசத்துல புள்ளைய பெத்து விட்டான். பாதி தூரம் தான் வந்திருப்பாங்க வரதா இருந்தா கூட. அதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? புள்ள பெத்து விட்டான்னு சொன்னா அது அவன் புள்ளதான். இது எப்படி இது அப்படின்னு தேய்க்கிறீங்கல்ல, அதுக்கு பயங்கரமான தத்துவம் சொல்றாங்க. என்ன தத்துவம்? அது கராமத்துல அவன் ஒரு செகண்ட்ல வந்திருப்பான், வந்திருக்கலாம் தானே. கராமத்தின் மூலமா இணைஞ்சிருக்கலாம். 12,000 கிலோமீட்டரையும் 1 வருஷ பயண தூரத்தையும் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா அன்னைக்கு முதல்ல கல்யாணம் பண்ண அன்னைக்கே பொண்டாட்டி சேர்ந்திருப்பான். 6 மாசத்துல புள்ள பெறுவதற்குரிய குறைஞ்ச காலம் 6 மாசம் வச்சிருக்காங்க அவங்க கிதாப்புல. அது எப்படி மடமண்ட பின்னாடி வச்சுக்கிருவோம். அப்ப 6 மாசத்துல புள்ள பெற்றதுனால எப்படி நினைச்சுக்கணுமா?
கல்யாணம் கண்டு பண்ணான்ல அவன் மந்திரத்தில் இங்க வந்திருப்பான், வந்து அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி நினைஞ்சிருக்காங்க. இது அபூ ஹனீஃபாவுடைய கருத்து. மத்த 2 பேர் மருத்துவம் சொல்லி இருக்காங்க. அது நானே சொல்லிவிடுறேன். நான் என்ன கேட்கிறேன், அபூ ஹனீஃபா பெரிய மேதை, அவங்க எல்லாம் சட்டம் கரெக்டா குர்ஆனை சரி பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, உங்க கிதாபுல வந்து இப்படி இருக்குதே. அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்தவாறு இங்க பதில் சொல்ல அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால வேற எதையோ பேசிக்கிட்டு உண்மையாக எங்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கறத அவங்களே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நிலைப்பாட்டுல என்ன, எங்களுடைய மொழிபெயர்ப்பிலும் சரி, நான் எங்களுடைய எழுத்துக்கள்லையும் சரி எந்த பிழையும் இல்ல, சரியாதான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. இங்க கேள்வி வச்சோம்ல, சரின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்லிட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க சொல்லிட்டாங்களாங்கிறத இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்கல்ல, இந்த வசனம் அந்த வசனத்தை மாற்றப்பட்டு விட்டது, 2 கருத்துல ஒரு கருத்து தான் இது அப்படின்னு சொன்னாங்கல்ல. யார் இப்படி ஒரு கருத்தை சொன்னது, எந்த தப்சீர் இப்படி இருக்குது, உலகத்துல யாராவது இப்படி சொன்னாங்களா? கேள்வி வச்சோமா இல்லையா? ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லுங்க, காமிங்க, இல்லன்னு சொல்லலன்னு ஒப்புக்கொள்ளுங்க. இது பதில் சொல்லலையே, எல்லாம் சொல்லிட்டேன். நீங்களே சொல்லிட்டோங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்களே தவிர பதில் சொல்ல கிடையாது. அதுதான் யதார்த்தம். அதே போல பாருங்க, மார்க்கம் இல்லாததை இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாங்க. எது சொன்னாலும் ஒப்புக்கொண்டு போயிடுறாங்கிறது இல்ல. முன்முட்டாம் உதாரணத்துல கூட இறைவன், ஏன்னா அவங்க கலிக்காவில விவாதத்தை எடுத்ததுனால இதையும் சுட்டி காட்ட வேண்டியதாகி போச்சு. போன காலத்தை கூட இறைவன் அறிந்த மக்கள் எல்லாம் அறிந்த உருவத்திலே வருவான் அப்படிங்கும் பொழுது அங்க வந்து யாரிபூன் ஞானங்க இருக்கணும். மௌசூலுக்கு பிறகு முதாரியான, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் வந்தா இந்த அர்த்தம் அப்படி அரபி இலக்கணம் நாங்க எந்த கிதாபு கேட்டு இது வரைக்கும் தர முடியாது, அப்படி இல்ல. அதனால எதை வேண்டுமானு சொல்றதுங்க இல்ல. இங்க இருக்கிறவங்க மட்டுங்கல்ல, இங்கே நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க. 1000 ஆலிம்கள் வெளியில இருந்து பாக்குறாங்க, பார்க்க போறாங்க. அதனால எதை வேண்டுமானு சொல்லிடுறாங்களா? அவங்களே நினைப்பாங்க இப்படி சட்டம் இல்லையே, மத்த தப்சீர்லாம் இருக்குதா, இது ஒருத்தங்களா, அப்படி எந்த கருத்து இல்லைங்களும் மத்த ஆலிம்கள் பார்த்தா பாப்பாங்களா இல்லையா? இது இங்க இருக்கிற மட்டும் பேசக்கூடியதா? இங்கேயும் எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்களே. அதனால எது சட்டமோ சொல்லுங்க. தப்சீல் இருக்குதுன்றீங்க, எந்த தப்சீலும் கேட்டுக்கணும், சொல்லுங்களேன். சொல்லலையே, பதில் சொல்லிட்டோம்னு சொன்னீங்க. அதனால எது யதார்த்தமோ வாங்க. அதே போல இப்னு கசீர் அரபி இலக்கத்தை முரண் சொல்லுகிறான்னு எழுதி இருக்கிறீங்க. இப்னு கசீர் எங்க எழுதி இருக்கிறான்னு கேட்டோமே, தந்துட்டீங்களா? தந்துட்டு நாங்க பதில் சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, இதுவும் பதில் தரல, ஆனா நாங்களும் பதில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க. ஏன் இப்படி பொய் சொல்லணும்? கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது, தந்துட்டே நீங்க சொல்லாதீங்க. அதே போல நம்ம ஒரு இது சொன்னோம், பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, சம்பந்தம் எல்லாம் ஒரு ஹதீஸை காட்டினீங்க அப்படின்னோம். இல்ல அதுல அங்க எழுதிருக்கிறோம்ல, பெண் வந்து ஜமாத் தலைவர் முறையிட வேண்டும், அந்த ஜமாத் தலைவர் தான் சொல்லுவார், அப்படியே எழுதிதானே இருக்கிறோம். அப்படி எழுதினதை தவிர நாங்க சொன்னோமா? நாங்க சுட்டி காட்டின எழுத்து என்ன, பெண்களுக்கு விவாகரத்து உரிமைன்னு போட்ட வாசகத்துடைய நிலைமை என்ன, அதை கேட்டாக்கா நாங்க பெண்ணு தானே போய் சொல்லணும் எழுதிதானே இருக்கிறோம், அதை தப்பு நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க எது தப்புன்னு சொன்னோமோ அதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால அந்த ஹதீஸவர் ஆதாரமா காட்டீங்க, அது ஆண்கள் சொல்லுவ மாதிரி தானே இருக்குது. அதே போல சம்பந்தமே இல்லாம நாங்க எல்லாம் நசையின்றி சொன்னாங்க, அதனாலதான் எல்லாம் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணா அது நம்ம சரிங்கிறதா திருத்துறதா? நான் கேட்கிறேன், பேராவே இருக்கட்டுமே. இப்ப முஸ்லீம் பாரமா முஸ்லீம்னு சொன்னாரு, எல்லாம் பழக்கத்தை சொல்றாங்க, நம்ம முஸ்லீமாமா திருத்தி கொடுக்க மாட்டோமா முஸ்லீம்? புகாரிக்கு பிகாரின்றாரு ஒரு ஆளு, புகாரின்னு சொல்ல திருத்த மாட்டோமா? இல்ல அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க, நாங்களும் சேர்ந்துக்கிட்டோம், தப்பு இல்லைன்றா சொல்றது, திருத்திக்கிற வேண்டியதானே. சரி, அவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க, இப்ப எந்த ஆலிம்கள் சொல்றாங்க நமக்கு தெரியலங்க. எல்லாம் மத்த ஆலிம்கள் சொன்ன ஆலிம்கள் நசாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் இப்படி சொன்னா நமக்கே தெரியல. அப்படியே சொன்னாலும் கூட தவறா சொன்னா திருத்தத்தான் வேண்டுமே தவிர அந்த தவற நாங்களும் சேர்ந்துக்கிறோம்டாக இது பதிலே. இது பதிலா? நான் கேட்கிறேன், நசாய்க்கு அழிப்பு இருக்கா இல்லையா? தப்பு நசாயம் தான் சொல்லணும்னு சொல்லுங்க, இனிமே நாங்க அப்படி எழுதிக்கிறோம்னு சொல்லுங்க, அதான் கரெக்ட். இல்ல எல்லாம் தப்பு பண்ணாங்க அதனால நாங்களும் தப்பு பண்றோம் அப்படிங்க சொல்லவே வேணாம். அதனால மத்தவங்க சொல்றாங்க அப்ப குர்ஆன்ங்கறாங்க, குர்ஆன் சொன்னாலும் தப்பு தான், தப்பு யார் சொன்னாலும் தப்பு தாங்க, எது சரிங்கிறதா சப்ஜெக்ட். ஒரு ஆளு தப்பா சொன்னாங்கறனால எல்லா தப்பும் சரியாகிறாது, அதே நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அதே போல பாருங்க, இவங்க நிலைப்பாட்டுல என்ன சொல்லிட்டு வந்தாங்க, பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை சொல்றாங்கல்ல. குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து, இல்லாத பொல்லாத கருத்து, மற்றவங்க சொல்லாத கருத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டிருக்கோம்ல, அதுக்கு எதுக்கு பதில் சொல்லல?
பதில் சொல்லலாம். இதுக்கு பதில் சொல்லாம நீங்க மதபு நூலுக்கு போறீங்களே, அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இல்ல அப்படிங்கறத பாக்குறவங்க புரியுறாங்க. இவர் இவ்வளவு கேள்வி கேட்கறாரு, பதில் சொல்லாம ஏன் மதவு போறாங்க? அப்ப சப்ஜெக்ட் இங்க இல்ல, ஏற்கனவே இந்த அரைச்சது கொஞ்சம் வச்சிட்டு இருக்காங்க, அதை வச்சு 2 நாளைக்கு ஒப்பேத்துவாங்க அப்படி எல்லாம் இப்ப நினைக்கிறாங்க. நீங்க நாங்க வச்ச குற்றச்சாட்டை நீங்க நிறுவீங்க. அதே போல தப்சீர் நூல் 2 இருக்குதுல்ல, அவங்க சொல்றாங்க எழுத்துக்கள் சொல்லி இருக்கிறாம, எழுத்துக்கள்னா தப்சீர் எழுத்துக்கள் தானே, அப்படின்னு தப்சீர்னு வார்த்தை கொண்டு வந்தீங்க. நான் கேட்கிறேன், தப்சீர் இருக்கிற எழுத்து இல்லாம வேற என்ன இருக்குது? பொதுவா சொல்ல வேண்டியதானே. தப்சீர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒப்புக்கொள்ள வேண்டவருடைய பேச்சு எழுத்து முடிஞ்சு போச்சே, நீ அப்ப தப்சீர் கொண்டு வந்தீங்க? தப்சீர்ல எழுத்து இல்லையா? அப்ப தப்சீர் தான். ஏன்னா தர்ஜமாங்கிறது நம்ம மெயினா சொன்னது தர்ஜமா. தர்ஜமா வந்து குர்ஆன் சம்பந்தப்பட்டது. அந்த சப்ஜெக்ட் வச்சனால நீங்களும் தப்சீர் தான் கொண்டு வந்தீங்க. இங்க அந்த சப்ஜெக்ட் இல்லங்கறனால தப்சீர்ல ஒண்ணுமே இல்லையே, குறை என்னத்தை சொல்றது, அதனால பழைய சரக்கை எடுத்து விடுவோம். இதுவெல்லாம் முன்பு பேசப்பட்டு பழைய விஷயங்க. இதெல்லாம் புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நீங்க. வேற இல்ல. இப்ப இதே என்ன வழங்க பாக்குறோம், தெளிவா வழங்குறாங்க. தப்சீர் ஒப்பந்தம் போட்டுட்டு மதம் கிதாப் போனது இருந்த, அப்ப இமாம்கள் தப்சீர்ல எல்லாம் எந்த குறையும் இல்ல போல தெரியுது, அதனாலதான் எடுத்து காமிக்கல அப்படின்னு தான் பாக்குறவங்க விளங்குறாங்க. அது ஊர்ஜப்படுத்துற வகையில தான் ஒவ்வொன்னா எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க வழங்குங்க. அப்ப நீங்க கலியக்காவில வாதத்துல வந்து இல்லாததெல்லாம் சொன்னாங்களே, அதனாலதான் நாங்களும் இல்லாத சொல்றோம். அப்ப அவங்களே இல்லாத சொல்றாங்க, ஒப்புக்கொள்றாங்க. இல்லாத சொன்னாங்கனாலதான் அவங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம இல்லாத சொல்லல, அவங்க தவறு அப்படி வழங்கிட்டாங்க. ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? கலியக்காவில வாதத்துல சுபஹான மௌலித், முஹியுத்தீன் மௌலித், ஷாவுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, புர்தா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை. எனவே மௌலிது ஓதலாம் அப்படிதான் கொடுத்திருக்கிறோம். என்ன இதை விட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம்ல, கலைக்கலை ஒப்பந்தம் வச்சோம்ல, அதைத்தான் சொன்னோம். புஸ்தகம் போடுறீங்களே, அச்சடி அடிச்சு காசு சம்பாதிக்கிறீங்களே, மௌலிது ஓதறதுக்கு காசு சம்பாதிக்கிறீங்க, இப்படி செய்றீங்க அப்படின்னு ஒப்பந்தம் இருந்ததை தான் நாங்க செஞ்சோம். நீங்க இதை சொல்லும் பொழுதே சொன்னோம், நாங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், எங்க நிலைப்பாடு அறிவிச்சிருக்கிறோம், அதனாலதான் சொல்றோம். நீங்க வெளியில உள்ளது, நீங்க வெளியில உள்ள சரியா தவறாங்கிற பேசதாங்க உள்ளுக்கு வந்திருக்கோம் சொன்னோம். அதே நிலைதான் இப்போது நம்முடைய வெளியில உள்ள நிலை சரியா தவறா அதை சரி காண்றதுங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதுல எந்த முன்பின் மாற்றத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. ஆனா அங்க அந்த கருத்தங்க வச்சது எங்க நிலைப்பாட்டு பிரகாரம் தான். ஆனா நீங்க இங்க சொல்றது உங்க நிலைப்பாட்டுக்கு முரணா இருக்குது. எழுத்துன்னு வந்துட்டா அது எல்லாத்தையும் எடுக்கும் சொன்னா தப்சீர் வார்த்தையே தனியா போட்டீங்க. அதனால பிரச்சனை தர்ஜமா பிரச்சனைங்கிறனால நீங்க ஒரு நிலைப்பாடுலயும் தப்சீரை கொண்டு வந்தீங்க, தேடி பார்த்து இருக்கிறீங்க, தவறு இல்ல. சரி ஏற்கனவே இருக்குது அப்படி பழைய விஷயங்களை தூசு தட்டி அப்படி கொண்டு வந்து இப்படியே 2 நாள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி தப்சீர் இருக்குன்னு சொன்னா காமிங்க, நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க ரெடியா தான் வந்திருக்கோம், நாங்க பதில் சொல்லாம இருக்க மாட்டோம். நீங்க வந்து நாங்க வச்ச கேள்விக்கு நீங்க ஒன்னும் பதில் சொல்லலையே, இல்ல சொல்லிட்டோம்னா சொல்றீங்க, என்ன சொல்லலையே, அந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க பதிலே சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜகாத் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. வரிசை எண் 204 பக்கம் 1278. அதுல ஒரு குர்ஆனுடைய வசனம் வருது, அதுல முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படின்னு இருக்குங்க. அந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அதாவது உளமாற அன்பு செலுத்துகிறார்களோ அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அதாவது முதல் குழுன்னு சொன்னாக்கா ஒருவருக்கு கொடுப்பது, அவங்க வந்து அவர்களுடைய மன ஆறுதலுக்காக கொடுப்பது, அவங்க வந்து ஈமான் நிலையை ஸ்ட்ராங்கா இருக்கணும், இஸ்லாத்திலே இருக்கணும், புதுசா வந்திருக்கிறாங்க, இப்படி பணம் கொடுத்தாங்க அவங்க நிலையா இருப்பாங்கன்னு கொடுப்பது. இது யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, இந்த ஜக்காத்துன்னு வரும் பொழுது சாதாரண தர்மம் யாருக்கும் கொடுக்கலாம், அது முஸ்லீம் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லா காபிரும் கொடுக்கலாம். ஜக்காத்துன்னு வரும் பொழுது அது முஸ்லிம்களுடைய உரிமை என்பதால் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனா இவங்க என்ன கொண்டு வர்றாங்க, எல்லாருக்குமே குறிக்குது, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரை குறிக்கிறது. இத்தகையோர் சொன்னாக்கா அவங்க அதில் எழுதி வர்றாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் குறிக்குன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வழங்கியுள்ளார்கள் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜகாத் கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் தரட்டேன். ஆனா இப்படிதான் வழங்கி உள்ளாருன்னு சொல்லி முஸ்லிமுடைய நம்பரை போட்டாங்க. எல்லாம் என்ன அப்பாவி மக்கள்லாம் சரிதான் போல தெரியுது நம்பரையில போட்டுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஹதீஸ்ல வந்து முஸ்லிம் அல்லாதவன் இருக்குதா? முந்தின ஹதீஸ்ல ஒரு சொல்றாரு, யா கௌமி அஸ்லிமு, இஸ்லாத்துக்கு வாங்க, ஃபைன்ன முஹம்மதன் யுலதி, இஸ்லாத்துக்கு வாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுப்பாங்க.
இஸ்லாம் வந்த பிறகு கொடுப்பதற்கு தான் இருக்குது முஸ்லீம்ல. முஸ்லீம் அல்லாஹ் கொடுக்காம இந்த ஹதீஸ்ல எங்க இருக்குது? உமையத்து சஃபான் இப்னு உமையாவுக்கு சலாசம் கொடுத்தாங்க, அவரு ஹதீஸ் கொண்டு வர்றாங்க முஸ்லீம்ல ஹுனைன் யுத்தத்துல. அது யுத்த பொருள்ல கொடுத்தது, ஜக்காத் கொடுத்தாங்க எங்க இருக்குது? அப்ப இவங்க சொன்ன அந்த 2 ஹதீஸ்ல ஜக்காத் மேட்ரு கிடையாதுங்க. ஆனா சலாசம் இப்படிதான் சொன்னாங்க பொய்ய சொல்லி நம்பரையும் போட்டு மத்தவங்க கொடுக்கலான்ட்டாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற அமர்வுல விட்ட இடத்திலிருந்து வர்றேன். அதாவது இவன் கிழக்கிலையும் அவங்க மேற்கிலையும் இருக்கிறாங்க, 1 வருஷ பயண தூரம். இந்த நிலையில சேரக்கூட முடியாது. அவன் மனைவி புள்ள பெற்றுட்டான்னு சொன்னா அவன் புள்ளதான். எப்படி சொல்றாங்க? கத்த ஜவுஜில் மகரிபியில் மஷ்ரிகியத்தை, மகரிபுல உள்ளவன் மேற்குல உள்ளவன் கிழக்குல உள்ளவளை கல்யாணம் பண்றான். பைனஹுமா மசீரத்து சனத்தின், 2 பேருக்கு மத்தியில் உள்ள தூரம் 1 வருஷ பயண தூரம். ஃபஜாத் பி வலதின் லி சித்தத்தி அஷ்ஹுரின் மின் யௌமி தஸவஜஹா, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து 6வது மாசத்துல எண்ணி 6வது மாசத்துல புள்ளைய கொண்டு வந்தாலேயானால் அது அவனை சேர்ந்ததான். ஏன்னு கேட்டா லில் இம்கானில் அக்லியி, அறிவுபூர்வமா அதுக்கு சாத்தியம் இருக்கிறது. என்னடா அறிவுபூர்வமான்னு கேட்டா ஓஹுவ அவன் யசில இலைஹா பி ஹுத்துவத்தின் கராமத்தம் என்னல்லா, ஒரு எட்டுல இங்க சேர்ந்துருவான். அவன் அங்க இருந்து 12,000 மைலுக்கு காலை விரிச்சு என்ன செய்வான், ஒரு எட்டு வைக்குவான், மனைவிட்ட வந்துருவான் ஒரு செகண்ட்ல. அந்த ஏதாவது மனைவிட்ட சேர்ந்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது யார்கிட்ட? இது எல்லாருமே சொல்லல, இது அபூ ஹனீஃபாவுடைய கருத்தான் இது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, இது கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் என்ன செய்யறான், வெளிநாட்டுல துபாயில இருக்கிறான், 2 வருஷம் கழிச்சு பிள்ளைய பெற்று விட்டா, அப்ப என்ன செய்யலாம், கராமத்துல வந்துட்டு போயிருப்பான். பாஸ்போர்ட் விசாவெல்லாம் நம்ம சாதாரண மக்களுக்கு தானே, கராமத்துல வர்றதுக்கு விசாவெல்லாம் கேட்க முடியாது. அது மாட்டு வந்துட்டு போய் ஒரு 8 எடுத்து என்ன செய்வான், வந்துட்டு போயிருப்பான். அப்ப ஒரு எவ்வளவு தொலைவுல அவங்க சந்திக்க வாய்ப்பில்லாத தொலைவுல இருந்தா கூட இப்படி வரும்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க இயலுமா? இதை யாருக்காவது ஃபத்வாவை கொடுக்க முடியுமா? ஒரு பெண்ணு குழந்தைய பத்தி என் புருஷனுக்கு தான் பெத்தேன், நீ பார்த்த 4 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் கராமத்துல வந்துட்டு போனாரு, 4 வருஷத்துக்கு முந்தைய கராமத்துல வந்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னால் அது சரியா வருமா? இது என்ன? இதான் குர்ஆன் ஹதீஸ்ல அறிவுல உள்ளதா? இது அசிங்கமா இல்லையா? இது ஆபாசம் இல்லையா? இது விபச்சாரத்தை தூண்டாதா? தலைப்புக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க, அசிங்கம் ஆபாசம் இருக்கு பாருங்களேன், இதான் அசிங்கம்ங்கிறது. இப்படி உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. கன்சு தக்காயுடைய சரகு தபியுனுல் ஹகாயிக்கிற நூல்ல எழுதி இருக்கிறாங்க. உங்களுக்கு டெஸ்ட் போட்டாச்சு. அதே நேரத்தில் அது இடையில ஒரு பெரிய தத்துவம் வேற. ஆனால் ஒரு சின்ன பையன் இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க, அவன் மூலமா புள்ள பெற்றான்னு வைங்க, அப்ப அது சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு விந்து உற்பத்தி ஆக சான்ஸே இல்ல. ஏன் கராமத்துல உற்பத்தி ஆகிட்டு போகுது? கராமத்துல அங்க இருந்து வந்த மாதிரி என்ன செய்யலாம், கராமத்துல சின்ன பையலுக்கு உற்பத்தி ஆகிற பெரிய விஷயமா? கராமத்துனா நடக்க முடியாது நடக்கிறது தானே. அப்ப கராமத்துல சின்ன 5 வயசு பையனா இருந்துகிட்டு அவன் கராமத்துல பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லலாம்ல. அப்ப என்னங்கிற இதான் ஆய்வா? இதான் குர்ஆன் ஹதீஸா? இதுக்கு தான் மக்களை மதுஹப்னு அழைக்கிறீங்களா? அப்ப அவ்வளவு பெரிய அசிங்கம் இருப்பதை பார்க்கிறோம். இதாச்சும் நான் கிழக்குமே இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டான், ரஜை தலாக் பண்ணிட்டான். பண்ணின பிறகு 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பெறான். விவாகரத்து பண்ணியாச்சு, ஆனா எப்ப பிள்ளை பெறா? விவாகரத்து பண்ணி அந்த இத்தாவுல இருக்கிறா. இந்த இத்தா முடிஞ்சுன்னு வெளியில சொல்லாம என்ன செய்யறான்னு கேட்டா, நான் சுத்தமா தான் இருக்கிறேன். சுத்தமா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கரு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். மாதவிடாய் 3 வந்துருச்சுன்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ வெளிப்படையா சொல்லாம அவ என்ன செய்யறா? தலாக்கு விட்டவன நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம், கற்பமா இருக்கும்னு சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு 20 வருஷம் கழிச்சு புள்ள பெறான். 20 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றான்னு சொன்னா அவன் புள்ளதான் அது. 20 வருஷம் கழிச்சு. ஏன்னு கேட்டா 20 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை வயித்துல இருக்கலாமா? ஒரு குழந்தை எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் வயித்துல இருக்கலாமா? அன்னைக்கு அவன் விவாகரத்து பண்ணான அன்னைக்கு உண்டான குழந்தை 20 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அப்ப ஏன் 10வது மாசம் புள்ள பிறகு ஆபரேஷன் பண்ண அவசரப்படுத்த டாக்டர்? 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதானே? அந்த குழந்தையில அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு வலி வரல என்று சொன்னா செயற்கையா வலியை வர வச்சு அப்படிதான் ஊசி போடுறமே தவிர, இந்த அனபி மதபுக்காரங்க யாராவது 20 வருஷம் டைம் இருக்கு, கொஞ்சம் அவசர பொறுமையா இருங்க, இன்னைக்கு பிராட்டி அடுத்த வருஷம் பெற்றுட்டு போகுது அப்படி யாராவது சொல்லுவீங்களா? 2 வருஷத்துல 20 வருஷமா? 2 வருஷத்துல பெத்தா அவன் புருஷங்காரன் மறுக்காட்டாலும் அவன் தலையில கட்டிடணுமா? 20 வருஷம் கட்டுறதா இருந்தா அவன் சொல்லணுமா என் புள்ளதான்னு சொல்லிட்டா போதுமா? எப்படி அவன் புள்ள? அப்ப என்னவாக இது? ஒருத்தன் விவாகரத்து பண்ணது பொம்பளை என்ன செய்வா? நம்ம புள்ள உண்டா இருக்கும்னு சொல்லிவிடணும்,
சொல்லிவிட்டோன்னா இஷ்டத்துக்கு விளையாடலாம். எப்ப புள்ள பெத்தாலும் அந்த புள்ளன்றலாம். எப்ப வேணாலும் புள்ள பெத்துக்கலாம், வாடிங்க வேணாலும் போகலாம், எப்ப ஜாலியா இருக்கலாம். குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா நீங்க தலாக்கு விட்டீங்கல்ல, அதுக்கு முதல் நாள் ஒன்னா சேர்ந்திருந்தோம்ல, அதுல உண்டானதுதான். எப்படி 5 வருஷம் 20 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம்னா இது என்னங்கிற இதான் நேர்வழியா? இந்த ஆளுக்கு எழுதின கிதாபை நம்பி நம்ம இபாதத்துகள் தொழுகை நோம்பையில் அமைச்ச உருப்பட இயலுமா? என்ன நம்ம என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நீங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்க விளங்குதா உங்களுக்கு? நம்ம என்ன கேட்கிறோம்? இது என்னங்கிற அது என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க? அகல்லுஹா சித்தத்து அஷ்ஹுரின் இஜ்மான். கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் 6 மாசம். குறைஞ்சது ஒரு கற்பம் குழந்தை இருக்கிறது 6 மாசத்துல குழந்தை இருக்குமா. நசபு வலதி முத்தத்தி ரஜை. ரஜை தலாக், திரும்ப அழைத்துக் கொள்ளத்தக்க ஒரு தலாக் வர்றான்ல, அவள் பெறக்கூடிய பிள்ளையினுடைய நசபு நிரூபணமாகும். நசபுன்னா இவனுக்கு தான் பிறந்துச்சு இந்த குழந்தை என்பது நிரூபணமாகும். அந்த மாதவிடாய் வராதவளாய் இருந்தால் உலோபில் அசுகுரி இயாசியா, அவ ஆயிஷா, அதாவது மாதவிடாய் நின்றவளா இருந்தா மாச கணக்குல, மாதவிடாய் வர்றவளா இருந்தா மாதவிடாய் கணக்குல வச்சுக்கணும். அப்படி சொல்லிட்டு ஒயின் வலதத்தில் அக்ஷரமின் சனத்தைனி, 2 வருஷத்துக்கு மேல புள்ள பெற்றாலும் சரிதான். உளவுலி இசிரீன சனா, 20 வருஷம் ஆனாலும் சரி. அது 20 வருஷம் லிமிட் கிடையாதுங்க. அக்குத்தர அதுக்கு மேல இருக்கலாம். அதாவது தலாக்கு சொன்ன பிறகு 30 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றா கூட அவன் புள்ளதான். அது 20 வருஷம் கழிச்சு எப்ப ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அவ மாலம் துகிர்ர பி முலையில் இத்தா, எனக்கு இத்தா முடிஞ்சிருச்சு அவ சொல்லாம இருக்கணும். அவ மட்டும் சேஃப்டியா நினைச்சுக்கிறேன்னு, எனக்கு தலாக்கு விட்டவனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு, மாதவிடாய் நின்றா எப்ப முடியும்? இத்தா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும். கற்பம் ஆயிடுறான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா புள்ள பெற வரைக்கும் இத்தாவோட நீடிக்கும். அதனால அவ என்ன சொல்லி விவாகரத்து பண்ண உடனே நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிக்கிற வேண்டிய, சும்மா கன்சீவா இல்லாட்டாலும் அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம், எங்க வேண்டாலும் போகலாம், யார்ட்டையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா அது 10 வருஷம் கழிச்சாலும் சரி 20 வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ளன்னு தலையில கட்டிவிடலாம் என்கிற மாதிரி. இதான் ஆய்வா? இவர்கள் தான் அறிவாளிகளா? இவங்க சொன்னதை கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா? இது என்ன செஞ்சு கொண்டிருந்திருக்கிறார்கள்? அவ்வளவு கேவலமான முறையில சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது அசிங்கமா தெரியுதா? இல்ல வாழ்க்கையில கடைபிடிக்க இயலுமா? இதை ஒரு சட்டமா நம்ம அமுல்படுத்தினா சமூகம் என்ன ஆகுறது? எல்லா விதமான ஒழுக்கக்கேடும் வந்துருமா இல்லையா? இவங்க இதுல சாபி மதம், இது ஹனபிக்கு தான் 20 வருஷ கற்பம்லாம். சாபிக்காரங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க, டூ மச் ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க 4 வருஷம் ஆக்கிட்டாங்க கற்பம். எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா 4 வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய புள்ளன்னு ஒத்துக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, அக்சர் முத்தத்தில் ஹம்லி அர்பௌசினின், கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது, அதிகபட்ச காலம் என்பது 4 வருஷம். ஒரு குழந்தை கற்பத்தில் 4 வருஷம் இருக்குமா? சாத்தியம் இருக்கா? சயின்ஸ்ல இருக்குதா? நடைமுறையில் இருக்குதா? கேட்டா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு 4 வருஷம் கழிச்சு பிள்ளை பார்த்தாருன்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதான் ஆதாரமா அதுல கொடுக்கறாங்களே தவிர 4 வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா? இருந்தாலும் அம்மா செத்து போயிருவா, 4 வருஷம்லாம் இருக்க முடியாது. அப்ப அக்சர் முத்தத்தில் ஹம்லி, குழந்தைங்கிற வளர்ந்துகிட்டே வரும். 4 வருஷம் கழிச்சா வயிறு வீங்கி செத்து போயிடும், வெடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு குழந்தை செஞ்சோம்னா குழந்தைகிட்ட என்ன செஞ்சிடறேன், அது வளரவும் செய்யாது. உன்னை அது செத்துரு இல்ல இவ செத்துருவா, இல்லாட்டி அடுத்து தான் எடுக்கணும். அப்ப 4 வருஷமா குலவ் அபானஹா பி ஹுலைன், குலா பண்ணி ரத்து பண்ணி விவாகரத்து பண்றான், 3 தலாக்கு சொல்லி பண்றான், அபி பசகு மூலமா பண்றான், அவளி ஆணின், இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை. இப்படி பண்றான். ஆனா உலம் என்ஃபில் ஹம்ல, அந்த கற்பத்தை மறுக்காம இருந்தானே ஆனால் வலதத்தில் 40 சினின், 4 வருஷத்தில் அவள் பெற்றெடுத்தாலேயானால், பகல்ல அதை விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலேயானால், மின் வக்தில் பிராக், 2 பேரும் பிரிஞ்சாங்களே, பிரிஞ்ச டேட்ல இருந்து 4 வருஷத்திலேயோ அல்ல 3 வருஷத்திலேயோ 3 வருஷத்தில் பெற்றெடுத்தாலேயானால் லஹிகல் வலது பிஸௌஜி, அந்த புள்ளைய அந்த புருஷன் தலையில் கட்டப்படும். அந்த புள்ள புருஷனோட என்ன செஞ்சினேன், சேர்த்தர வேண்டியதான், வாரிசு சொத்தெல்லாம் வந்துடும் என்று ஹாக்கள் அத்துல கூஹு, இப்படித்தான் 19 சொல்லி இருக்கிறார்கள். ஷாபி மதவுடைய அத்தார்த்தியான ரவுலாங்கிற கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான என்னன்னு கேட்டா யானத்து தாலிபில்ல இதை எழுதி இப்படி சொல்றாரு, பி தலீலில் இஸ்திக்ரா, 4 வருஷம் நாங்க சும்மா கண்ண மூடிக்கதான் சொல்லல, பயங்கர ஆராய்ச்சி பண்ணி, இஸ்திக்ரான எடுத்து நன்கு ஆய்ந்துதான் இதை சொல்லி இருக்கிறோம். அப்ப பயங்கர ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணி இருக்கிறாங்களா, 4 வருஷம் ஒரு குழந்தை கற்பத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், கிழக்க 12,000 மைலுக்கு அப்பால உள்ள இதெல்லாம் எங்க கொண்டு விடு? தலாக்கு வெளிநாட்டில் இருக்கிற கணவர்மார்கள்லாம் இருக்கும்போது 4 வருஷம் கழிச்சு வரும் புள்ள பத்திராண்டு வைங்க, ஒன்னும் கேள்வியே கேட்க இயலாது. ஷாபின்னா 4 வருஷம் கேட்கல, ஹனபின்னா 20 வருஷம் கேட்க இயலாது. அது உன் பிள்ளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு மட்டும், அடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி சொல்வதுதான் மார்க்கமா,
அல்ல அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா, நடைமுறையிலாவது இருக்குதா? ஒரு கொஞ்சமாவது கூறு சிந்திச்சு பார்த்தா கூட இதை ரைட்டு நேரம் ஒத்துக்குருவாங்களா? இது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இதுதான் ஆராய்ச்சி. இதை உட்கார்ந்து மெனக்கெட்டு பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி நேரத்தை உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? இது பயங்கரமான சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே கூறுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்ன, இன்னும் சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, பதில் சொல்லல எல்லாத்துக்கும் சொல்லித்தான் இருக்கு. ஒன்னு ரெண்டுக்கு சொல்ல தயம் இல்லாதனால சில சொல்லாம அனைத்துக்கும் சொல்லிடுவோம். அன்பானவர்களே, மாணவர்கள்ட்ட ஆசிரியர் தென்னை மரத்தை பத்தி கற்ற எழுது அப்படிங்கும் போது அவன் பசுமாட்டை பத்தியா எழுதணும். கேட்டது தென்னை மரத்தை பத்தி, நீ எழுதுறதெல்லாம் பசுமாட்டை பத்தியா இருக்க, இந்த பசுமாட்டை தென்னை மரத்தை தானங்க கட்டுறாங்க அப்படின்னா அவன் இப்படி சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு மதுஹுடைய ஆபாசமா தலைப்புல ஆபாசம் இருக்கு பாருங்க, அதனாலதான் அப்படிங்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு பேச்சாங்க. தினத்தந்தியில ஒரு ஆபாசமான செய்தி வந்துச்சுன்னு நாங்க சொல்லி காமிச்சுக்கிட்டு ஆபாசம் இருக்குதுல, அதனாலதான் அந்த பத்திரிகை செய்தி கொண்டு வந்த சொல்றது. ஆபாசம் எதுல சொல்லி இருக்கிறீங்க? தப்சீர் ஒண்ணு சொன்னீங்களா இல்லையா? தப்சீர் நூல்ல ஆபாசம் இல்லன்னு சொல்லுங்க. தப்சீர் நூல்ல எந்த தப்பும் கிடையாதுங்க, இருக்கிறதெல்லாம் மதுஹப் கிதாபுல தாங்க அப்படிங்கறத உங்க நிலைப்பாடா? அப்படியாவது அந்த நிலைப்பாட்டை அறிவிங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டு. தப்சீர்ல எல்லாம் எந்த தப்பும் இல்ல போல தெரியுதுண்டு. எழுதுனது தப்சீர் நூல்லண்டு அதுல எதுவும் சொல்லாம நீங்க மதுஹப் இதுல பழைய விஷயம் சொல்லிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே போர் அடிக்குதாங்க. இது எல்லாமே உங்களுடைய கூட்டங்கள்ல பேசுனது, உங்க பத்திரிகையில எழுதுனது எல்லாம் போர் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை கேட்க நாங்க வந்தோம்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது புதிய மேட்ரா? இது காலமெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தது, அதுக்கு பதில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை விவாதிக்க அப்புறம் வந்தோம். ஏற்கனவே மதுஹப் விஷயம் நம்ம விவாதமே நடத்திருக்கிறோம். அப்ப கூட நம்ம சொல்லி இருக்கிறோம், மறுபடியும் அதுல பேசுறதா இருந்தா கலியக்காவில் தோற்று போய்விட்டோம் எழுதிட்டாங்க பேசவும் சொன்னோம். நீங்க அப்படி எழுதி தரவும் இல்லை, இப்ப பேசுறீங்கன்னு சொன்னால என்ன அர்த்தம்? இப்ப ஏற்கனவே நடந்தது நீங்க பேசினா கூட அங்க தோத்து போயிட்டோம், எங்கன்னா பதில் சொல்ல முடியல, அதெல்லாம் இங்கேயாவது நம்ம சொல்லி பாக்குறோம் அப்படின்னு வர்ற மாதிரி தான் எல்லாம் வழங்குவாங்க. உலகத்தில் கூட எத்தனை பேர் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைப்பு இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய நிலைப்பாடு பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. தவறு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்களே, அதுக்கே பதில் சொல்லல. பாக்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க, லைவ்ல பாக்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க. ஏன் மதுஹப் விஷயம் கொண்டு வர்றாங்க? தலைப்பு இப்படில இருக்குது, தர்ஜமா தப்சீர். சாதாரண யோசிச்சாலே தெரியுமே, உங்க தர்ஜமான தப்ப நாங்க எடுத்து வைக்கிறோம், எங்க தப்சீர் தப்புன்னு நீங்க சொன்னீங்க. அன்னைக்கு பார்க்க நேரம் இல்ல, ஏற்கனவே உள்ளது தூசு கொண்டு வந்து நேரத்தை போக்கலான்னு வந்திருக்கிறீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு நேரம் இல்ல, அவ்வளவுதான். நேரம் இருந்தா பார்த்து வந்திருப்பீங்க. தப்புன்னு சொல்ல வேண்டியதானே, சம்பந்தமே இல்லாம இருக்கு. அடுத்து ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவருடைய தப்சீர் நூல்களையும் அதான ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. எழுத்து கொடுக்கறாங்க, பொதுவா எழுத்து இருந்தாலும் தப்சீர் சொல்லும்போது தப்சீர் தான் அதான ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அந்த தப்சீர் நீங்க இதுவரைக்கும் எடுத்து காமிக்கல. இல்ல, உலக மக்கள் அத்தனை பேரும் புரிகிறார்கள், இமாம்கள் எழுதிய தப்சீர் நூல்களில் எந்த தவறும் இல்லை. அப்ப அதுல எல்லாம் கப்சா இருக்குது, தப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தான். இவங்க நிலைப்பாட்டுல சொன்னதும் பொய் தான். அப்படி இருந்தா அவங்க இதுவரைக்கும் சொல்லல. ஏன் பழைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க? அது மதுஹப் பிரச்சனையில அவங்க சொல்லிவிட்டு இதனால் தான் மதுஹப்பை பின்பற்ற மாட்டோம், பின்பற்ற வேண்டாம் என்கிறோம். அதுவும் அப்ப தலைப்பு மதுஹப்பை பின்பற்றலாம் வேண்டாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த தலைப்பே தெரியாம பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க, அந்த நிலைப்பாடுல என்ன இருக்குங்கிற படிச்சு பார்த்துவிட்டு அடுத்த விஷயத்திலாவது உங்க தப்சீர் நூல்ல இப்படி இருக்குங்க, உங்க இந்த கருத்து இருக்குங்க, இதான் கொண்டாந்து மாட்டோம்னு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். அல்லது எங்க அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை எங்களுக்கு, அதனாலதான் இதை கொண்டு வந்து நேரத்தை போக்குறோம்டா சொல்லுங்க. இப்ப மதுஹப் வேண்டுமா வேண்டாமாங்கிறதல்ல, இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அசிங்கத்தை தான் நீங்க பின்பற்றுகிறீர்களா, அந்த மதுஹப்பை பின்பற்றாத தலைப்பு தப்சீர் நூல்ல தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அதுபோல இங்க தப்பு இல்லை, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதைத்தான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுபோல எங்களுடைய கூற்றுகளுக்கு இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா? கலாலா விஷயத்துல 2 விளக்கத்துல அது ஒரு விளக்கம், நீங்க அப்படி ஒரு விளக்கம் இதுவரைக்கும் யாருங்க சொன்னாங்கன்னு கேட்டோம், சொன்னீங்களா? சொல்லல. ஏன்னா இப்ப சொல்ல முடியாது உங்களால, அப்படி இல்ல. இப்ப பார்த்துட்டு வேண்டாம், அடுத்த முறை வேண்டாம் நீங்க சொல்லலாம், நீங்க அப்ப வேண்டாம் நீங்க சொல்லுங்க. அதே போல இப்னு கஸீர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவருடைய தப்சீர் இல்லைன்னு சொன்னோம். அவர் சொல்லாத கருத்தையே இப்படி உங்களுடைய தப்சீர்ல எழுதிருக்கிறீங்க, உங்களுடைய மொழியாக்கத்தை எழுதிருக்கேன்னு கேட்டோம். ஒன்னு என்ன செய்யணும், எழுத தப்புங்கன்னு, அல்லது இல்ல நாங்க சொன்ன மாதிரி தான் எழுதிருக்காங்கன்னு இப்ப நீங்க வாசகத்தை காமிச்சிருக்கணும். காமிச்சிங்களா இது வரைக்கும்?
10 நிமிஷமா நீங்க அந்த விஷயத்தாலும் சொல்லிவிட்டீங்க. மதரப்பு விஷயத்த 10 நிமிஷத்துக்கு வேறத்தை கிடைச்சு விட்டீங்களே. நாங்க கேட்ட கேள்வி அப்படியே இருந்துகிட்டு இருக்க. ஆனா பதில் வேற சொல்லிவிட்டோங்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் சொன்னதாக தெரியவே கிடையாது. அப்புறம் முஅல்லஃபத்து குலூப் விஷயத்துல ஹதீஸே வச்சோம். நீங்க 2 ஹதீஸை வச்சுவிட்டு அது முஸ்லிம் அல்லாதவரும் கொடுக்கலாம். நீங்க வைத்த அந்த 2 ஹதீஸ்களிலும் அந்த ஜக்காத்துங்கிற வார்த்தை இருக்குதான்னு கேட்டோம். முந்தனதுல அஸ்லிமும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்புறம் சலாத்து கொடுப்பான்னு தான் இருக்குது. நீங்க முஸ்லிம் அல்லாத கொடுக்கலாங்கிறது எப்படி கொண்டு வந்தீங்க? சஃபான் இப்னு உமையா உங்களுக்கு கொடுத்ததுங்கிறது ஹுனைன் யுத்தத்துல அது யுத்த பொருள் அல்லவா? ஜக்காத்துக்கு எப்படி ஆதாரம் ஆகும் அப்படி கேட்டோமா இல்லையா? நீங்க உங்க இஷ்டப்பிரகாரம் கருத்துக்களை எழுதிட்டு ஒரு புகாரின்னு போட்டுட்டு நம்பர் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. உங்க இஷ்ட கருத்தை சொல்றீங்க, முஸ்லீம்னு போட்டு நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தவறு என்று நேருக்கு நேரு சுட்டி காட்டுவதற்குத்தான் விவாதத்தை அமைச்சு நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலே காணோம். இன்னும் நீங்க மதுவுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்னும் பதில் இல்லையா? பதில் இருந்தா நீங்க சொல்ல வேண்டியதானே. ஒன்றல்ல இரண்டல்ல. அதுபோல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல கூட நம்ம சொன்னோமே, நீங்க அரபி இலக்கத்து முரண் இப்னு கதீர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னதே தப்பு. அரபி இலக்கத்து முரணாக இருந்தால் இறைவன் ஒரு வசனத்துல எப்படி சொல்லியிருப்பான்னு ஒரு வசனத்தை ஓதி காமிச்சோமா இல்லையா? இன் காதத் லதுப்தி பிஹி லௌலா அரபத்னா அலா கல்பிஹா. நாங்க எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொல்றோமோ, இந்த லௌலாங்கிற வார்த்தைக்கு அரபியில இம்தனாவுல் உஜூத் லி உஜூத் ஷர்த்னு சொல்லுவாங்கங்க. அந்த கருத்துல அது நடந்திருக்காவிட்டா இப்படி செஞ்சிருப்பேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு அரபு மொழியில லவுலான்னு சொல்றது. அது முன்னால வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நாடி இருந்திருப்பார்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால். அதே சேம்ல இன்னொரு ஆயத்து இருக்குது, ஓதி காமிச்சோமா இல்லையா? இது அரபு இலக்கண பிழையா இருந்தா எப்படி அல்லாஹ் சொல்லி இருப்பான்? சரி, நீங்க அதுக்கு எப்படி அர்த்தம் வச்சிருக்கிறீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நாங்க சொன்ன அர்த்தத்தை நீங்க இங்க வச்சிருக்கிறீங்க. தமிழ் வாட்சை காமிச்சோமே உங்களுடைய மொழிபெயர்ப்புல. அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் வெளிப்படுத்தி இருப்பார். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, லவுலாங்கிற வார்த்தைக்கு முன்னாலதான் வருது. இன்காதத்துல துப்திங்கிறது லவுலாக்கு முன்னாலதான் வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல லவுலாக்கு முன்னாலதான் ஹம்ம வந்துச்சு. அதே போல லவுலாக்கு முன்னாலதான் இங்கேயும் வருது. நாங்க சொன்னதை கரெக்டா அங்க வச்சுட்டீங்க. இது அரபி இலக்கண பிழையா இருந்தா நீங்க இங்க மட்டும் எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அல்லாஹ் எப்படி சொல்லி இருப்பான் அரபி இலக்கண பிழையா இருந்தா? இப்னு கஸீர் அரபி இலக்கண பிழைன்னு சொல்லலையே, சர்ச்சை ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். அரபி இலக்கணத்துல எத்தனை சர்ச்சை இருக்குது, அந்த சர்ச்சையும் சொல்லிருக்கிற கருத்து வேறுபாடு. இங்க குர்ஆன் அரபி இலக்கணம் சொன்னாக்கா சென்டென்ஸ் விஷயத்துல மற்ற எல்லா விஷயத்திலையும் கூடுமா கூடாதாங்கிற கருத்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. அரபி இலக்கணத்துக்கு முரணாக அந்த கருத்துன்னு சொல்லவே கிடையாது. முரண் என்றால் நீங்க இப்படி அர்த்தம் வச்சிருக்க, நாங்க சொல்ல அர்த்தம் வச்சிருக்கீங்க. குர்ஆன் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்க இது வரைக்கும் வாயை திறக்கலையே. பதில் சொல்லிட்டோம். நீங்க இது கேட்டோம்ல, எத்தனை தடவை சொல்லி காமிச்சிட்டேன், இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? அது ஒரு நபி விஷயத்துல தப்பு வந்திருக்கும் நியாயப்படுத்துறாங்களாம். பாருங்க, ஒரு நினைச்சிருப்பாருங்க தப்பு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அதே இதுல எந்த ஆணும் ஒரு பெண்ணிடம் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்பது நபி மொழி அல்லவா? ஒரு நபி தப்பு பண்ணாருன்னு சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டு வரலாமா? 2 பேர்ல மூணாவதா ஷைத்தான் ஒரு நபி விஷயத்துல சொல்லாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தக்குவா உள்ள மனித விஷயம் சொன்னா கூட அவர் மனசு வருத்தப்பட மாட்டாரு. நபி வழி இருக்கட்டும், ஒரு இல்லாத கருத்தை புகுத்துறதுக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரணுமா? அதுபோல அந்த நபி விஷயத்துல எப்படி அவங்க எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் தடுமாற ஆரம்பித்தார். அந்த இடத்துல அவங்க நபிதான், ஆனா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில இருக்கும்போது தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு நபிக்கு சொல்ற அடைமொழி. ஏன்னா அதாவது விளக்குறாங்க, அப்பெண் மீது அவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு, இதெல்லாம் நபி விஷயத்துல எழுதுறதா? இதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அரபி இலக்கணம் பிழைந்து இப்னு கஸீர் சொல்லிவிட்டாங்க. தான் மட்டும் சொன்னாங்க வாரமாமா இப்னு கஸீர் இருக்கிறது, மத்தவங்க இப்னு கஸீர் சொல்லியிருக்காங்க நினைச்சிருந்து. அவரு அப்படி சொல்லவே இல்லை. அரபி இலக்கணம் பிழைன்னு சொல்லவே கிடையாது அவரு. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க காமிங்க, இப்படிதான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? கிடையாதுங்க. அடுத்து பாருங்க, அவங்களுடைய அந்த மொழியாக்கத்தை எழுதியிருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் வரிசை எண் பக்கம் 1084. பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டாங்க. அந்த அலிஃப் லாம் மீம் யாசீன் ஹாமீம் இப்படிலாம் வருது இல்லைங்க, ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்லி அரபு மொழியில சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. அதுக்கு அப்ப ஏன் அர்த்தம் இல்லாட்டா அல்ல சொன்னாலும் ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு சொல்றாங்க, அந்த நாட்டு இந்த அரபி புலவர்கள் மீது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் இந்த எழுத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுத்து தான் இதை ஆரம்பிப்பாங்க, கவிதை ஆரம்பிப்பாங்க. அந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன்,
அந்த நடைமுறை பிரகாரம் தான் அல்லாஹ் இப்படி சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? குர்ஆன்லயும் சொல்லல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் சொன்னா நீங்க ஒரு கண்டுபிடிச்சீங்கல்ல இந்த கடிப்பு எங்க இருந்து பெற்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? சரி, அந்த அதுக்கு முன் உண்டான அந்த புலவர்கள் இடத்துல இந்த வழக்கம் இருந்துன்னு சொல்லிங்கல்ல, அப்படி ஒரு புலவர் அவருடைய கவிதைகள் தொடக்கத்துல இந்த எழுத்துக்களை சொல்லி இருக்கிறார் ஒரு ஆதாரத்தை காமிங்க. சபுல் முல்லக்காத்துன்னு சொல்றோம்ல, சல்லதாசன் காலத்துக்கு முன்னால உள்ள இலக்கியம் தானே அது. அதுலயாவது அல்லது சல்லாசன காலத்துல ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு இருந்தாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு இருந்தாங்க, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு இருந்தாங்க. இவங்க எல்லாம் அந்த கவிதை படிக்கும் போது இப்படிதான் எழுத்துக்களை சொன்னாங்க, அதனால தான் அல்லாஹ் சொன்னான் அப்படி ஒரு ஆதாரம் காட்டுங்களேன். நீங்களும் ஒரு கருத்து சொல்றீங்களா? குர்ஆன் இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அப்படி நடந்ததாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரை நடந்த முதல் அமர்விலான கேள்விகள்ல ஒரு கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்லை, ஒண்ணுக்கு கூட சொல்லல. முஸ்லிம் காஃபிர் அதுக்கு பதில் இல்ல, இப்னு அஸாக்கிர் இருட்டடிப்பு பதில் இல்ல, அபூதாவூத் ஹதீஸ்ல இருட்டடிப்பு பதில் இல்ல, நசை ஹதீஸ்ல விட்டுட்டு பதில் இல்ல, புகாரில பாதியை விட்டது அதுக்கு பதில் இல்ல, வேண்டுமென்றே காத்து ஒரு நான் சொல்லல சொன்னார்னு ஆதாரம் காட்டணும் அதுக்கு பதில் இல்ல, கிழக்குக்கு மேற்குக்கும் உள்ள 12,000 மைலுக்கு அப்பால் கல்யாணம் பண்ணி புள்ள பெறுறது பதில் இல்ல, 4 வருஷம் இதுக்கு பதில் இல்ல, எதுக்குமே பதில் இல்ல, ஒண்ணு கூட பதில் சொல்லப்படல. இப்ப என்னன்னா அவங்க சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பதில் சொல்லப்பட்டது, சிலது அவங்க அறகுறையா விளங்கிட்டு திரும்ப ஒருக்கா கேட்டிருக்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டா ஒன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம், ஒன்னு விடாம பதில் சொல்லிடுவோம். சில கடைசி நேரத்தில் புதிய வாதங்களை வைக்கிறது கூட ஒதுக்கி கொண்டு கூட பதில் சொல்றது மிச்சம் தான் அதுதான் முடிப்போம், ஒன்னு கூட பதில் இல்லாம இருக்காது. நீங்களும் அது மாதிரி அனைத்துக்கும் பதில் சொல்லணும். அதுல என்ன இருக்கிறாருன்னா, இப்னு கசீர் அவங்களுடைய அந்த இலக்கண நூல் அவரே இலக்கணப்படி தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு என்று நம்ம எழுதியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லல. இப்னு ஃபீஹி நல்ருன் தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபீ ஹாதல் கௌலி நல்ருன் மின் ஹைசுல் அரபியா, அரபு மொழி அடிப்படையில் இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர அதை தவறுன்னு சொல்லல அப்படிங்கிறாரு. இது இப்னு கசீர் இப்னு ஜரீர் சொன்னதை தான் எடுத்து காட்டுறாரு. தக்கரஹு இப்னு ஜரீர் வகைருஹு, இப்னு ஜரீர் மற்றவங்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்னு ஜரீர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுஃப்ஸிது ஹாதைனல் கௌலைன், இந்த ரெண்டு சொல்லையுமே ஃபசாத் ஆக்குகிறது. அன்னல் அரப லா துகத்திமு ஜவாப லவ்லா கப்லஹா, லவ்லாவுக்கு விடையாக வரக்கூடியதை அந்த லவ்லாங்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வருவது தவறு ஃபசா என்ற காரணத்தினால இந்த சொல்லு ஃபசாத் ஆகிவிட்டதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர இதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம் இப்னு கசீர் சொல்லல. அதை நம்ம நிரூபிச்சுக்கிட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு ராசியில் அவர் என்ன சொல்றாரு கேட்ட சொன்னதுக்காக வேண்டி நம்ம இப்னு கசீரை மட்டும் போடல, இப்னு கசீர் போன்ற நூல்களில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓஹோ பாத்தினுல் லிமா தக்கர்னா, நாம் ஏற்கனவே சொன்ன இலக்கண விதியின் பிரகாரம் இது பாத்தில் தப்பு, இந்த மாதிரி அர்த்தம் செய்கிறது என்றெல்லாம் ராசியிலும் சொல்லி இருக்கிறாரு. அந்த இலக்கண ரீதியா சரியா தவறாண்டு சில வசனங்களை வச்சுட்டு அவங்க ஆர்கின் பண்றாங்க. அது வந்திருக்கிற மக்கள்ல முக்காவாசி விளங்குற மாதிரி நீங்க வாதம் பண்ணுங்க, அது இலக்கணத்தில் எப்படி தவறு நான் விளக்குறேன், நீங்க விளங்குற மாதிரி வாதம் பண்ணுங்க, இது இலக்கணப்படி தப்பு தான் சில தப்சீர்ல எழுதப்பட்டதை வைத்துக் கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, யூசுப் நபி எப்படிப்பட்டவருங்க, ஒரு நபி, ஒரு பொம்பளைய நாடு சொல்லுகிறார்கள், இது நபிக்கு கொடுக்கிற கண்ணியமா அப்படின்னு ரொம்ப கொந்தளிப்பவளம் கேட்டாங்க. கேட்டதுனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதை பத்தி நம்ம மனசால் நினைச்சாருங்கிறோம்ல, இது நபியுடைய கண்ணியத்தை பாதிக்கும்ல. ஆனா இவங்க தப்சீர்ல இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க, தப்சீர் தான் சொல்ல அவசரப்பட்டாரு. தப்சீர்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த யூசுப் நபி நாடினார்ந்து வருது அது என்ன அப்படின்னு இப்னு அப்பாஸ் கேட்கும் பொழுது சொன்னாரா, இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா இவருக்காக வேண்டி மல்லாக்க படுத்து விட்டார். ஓ ஜலச பைன ரிஜிலைஹா, யூசுப் நபி 2 காலுக்கு மத்தியில் போய் உட்கார்ந்துட்டாரு, அவ்வளவு வேலையும் நடந்து போச்சு, கடைசி காரியம் தான் நடக்கலையே தவிர இது பெருசா, இது கோவம் வரணுமா? மனசால் நினைச்சாரு அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான், அது பயங்கரமா நபிமார்களை கேவலப்படுத்திட்டோமா. இவங்க ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தப்சீர் தப்ரீல என்ன சொல்லி காட்டுறாரு, இப்னு அப்பாஸ் சொன்னதா சொல்லி காட்டுறாரு. அந்த என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் இதை நாங்க ஏத்துக்கறல, ஆனா தப்சீர்ல அசிங்கத்தை காட்டுங்கிறீங்க, அதுக்காகவும் யூசுப் நபியுடைய மேட்டரை எடுத்ததுக்காகவும் சொல்லி காட்டுகிறோம். இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா மல்லாக்கப்படுத்து ஓ ஜலச பை, இதான் தப்சீரா, இதான் நபியை கண்ணியப்படுத்துறதா, ஓ ஜலச பைன ரிஜிலைஹா. அதுக்கப்புறம் என்ன,
இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா இப்னு அபி முலைக்கா சொன்னதா போட்டிருக்கிறாங்க. இஸ்தல்கத்லஹு வ ஹல்ல சியாபஹு. அந்த அம்மா மல்லாக்க படுத்துருச்சு, இவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி அவிழ்த்துட்டார். அவ்வளவு நடந்து போச்சு, ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டார். இது அசிங்கமா, மனசால் நினைச்சாருங்க அசிங்கமா? தப்சீர்லயும் தான் இருக்குது. தப்சீரை சொல்ல வேண்டிய தப்சீரை சொல்லுவோம், நேரம் வரணும்னா சொல்லுவோம், கலந்து சொல்லுவோம். ஆனா தப்சீர்ல இல்லாம மதுஹப் கிதாப சொன்னாலும் தலைப்புல உள்ளதுதான். இப்ப தப்சீர்ல என்ன இருக்குன்னு கேட்டா, யூசுப் நபியை கேவலப்படுத்துற விதமாக அந்த பொம்பளை கீழே தள்ளி ஆடையெல்லாம் அவிழ்த்து அந்த மாதிரிலாம் என்ன இருக்கிறது வருகிறது. இஸ்தல்கத்லஹு வ ஜலஸ பைன ரிஜ்லைஹா வ ஹல்ல சியாபஹு அவ் சியாபஹா. அவருடைய ஆடை அல்லது அவளுடைய ஆடையும் கூட எல்லாத்தையும் அவுத்து முழு நிர்வாணம் ஆயிட்டாங்க. அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு என்ன இருக்குன்னு கேட்டா வகாத பைன ரிஜ்லைஹா லியன்ஸா சியாபஹு. அவருடைய அந்த பெண்ணுடைய தொடைக்கு மத்தியில் போய் உட்கார்ந்து கூட்டு ஆடையெல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய இன்னும் ஜலசமின்ஹா மஜ்லிஸர் ரஜுலி மின் இம்ராத்தி. ஒரு ஆண் தன் மனைவி இடத்துல போய் நெருங்கும் போது உட்கார்ந்து விடுவான அந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கிட்டாங்க அப்படின்னாக்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி நிறைய இப்னு ஜரீர் தப்ரியில கிட்டத்தட்ட ஒரு 20 அறிவிப்புகளை வரிசையா என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு. அப்ப யூசுப் நபியை மனசால் நினைச்சாரு, இந்த தப்பு நடக்கும் அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான் நம்ம எழுதியிருக்கிறோம். இது நபிமார்களை எல்லாம் கேவலப்படுத்துன்னு சொல்லக்கூடியவங்க. இதுக்கு என்ன சொல்லணும்? இது மாதிரி உதாரணத்துக்கு தபரியை காட்டியிருக்கிறோம். நிறைய தப்சீர்கள் இது இதை விட வண்டியா இருக்குது யூசுப் நபியை பத்தி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பொய்களையும் கப்சாக்களையும் நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி, அவர் விபச்சாரத்துக்கு நெருங்கிட்டாருங்கிற மாதிரி, தொடையில உட்கார்ந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? எங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு மனசால் நினைச்சார் என்பதற்கு கேள்வியை கேட்கறீங்க என்பதுதான் இதுக்கு நம்ம பதிலா சொல்லி காட்டுறோம். தப்சீர்னு ஆசைப்பட்டு தப்சீர் வரும், தப்சீர்லயும் வண்டவாளங்க நிறைய இருக்குது. அப்பப்ப மதுஹபுக்கு தப்சீர் கலந்து வரும். ஒன்னு சாம்பிளுக்கு முதல்ல ஒன்னு போட்டுக்கிட்டோம். தப்சீர சொல்லலன்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக வேண்டி தான் அது. அடுத்து என்னன்னு கேட்டா நசாயி, அது இது ஒரு பெரிய ஆதமா. நான் அப்பவே சொல்றேன், இது ஒரு மேட்டரே கிடையாது. பேர் நசாயிங்கிறது ஹதீஸோ குரானோ கிடையாது, ஒரு அரபு மொழி சொல்லும் கிடையாது. நசாங்கிறது ஒரு ஊருக்கு பேரு, அந்த ஊர்ல பிறந்ததுனால ஒரு நசாயிம்பாங்க. ஒரு ஊர் பேருங்கிற வகையில உள்ள ஒரு சொல்லா இருக்கிறதுனால மக்கள் அறிமுகத்தில் உள்ள என்னத்துக்கு போட்டு மாத்துவோம் அப்படின்னு செய்யறோம். இப்ப ஜாஃபர்னு பேர் வைக்கிறாங்க. ஜாஃபர்னு ஒருத்தன் ஜஹுபருமா, ஒருத்தன் ஜாஃபருமா, ஒருத்தன் ஜாஃபருமா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர். எப்படி மக்கள் அதிகமா கூப்பிட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிற வேண்டியதான். இப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலி 100 தடவை சொன்னேன். ஷேயன்னா இருக்கு அரபில, முதல்ல ஷைகுன்னு தான் நான் சொல்லணும். ஷைக்கு அப்துல்லான்னு சொல்லணுமே தவிர ஷேக் அப்துல்லான்னு சொல்லலாமா? ஷேயன்னா இருக்கு அரபில, சாசி சூ தான் இருக்கே தவிர ஷேயெல்லாம் கிடையாது. அப்ப ஷேக் அப்துல்லா, அதே ஷேக் அப்துல்லா தப்பா சொல்லி சொல்ல முடியுமா? அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க, நானும் ஷேக் அப்துல்லாங்கிறேன். அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் ஒரு மார்க்க விஷயமா? ஒரு பேரை சொல்ற விஷயம் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்களோ அது மாதிரி ஒரு விஷயம் தான். குர்ஆன் ஹதீஸை மாத்தக்கூடிய மேட்டர் இதெல்லாம் கிடையாது. தப்புனா ஒத்துக்கிற வேண்டிய, திருத்திக்கிற வேண்டிய, இது திருத்துற விஷயமே இல்ல. தேவண்டா தான் திருத்துவோம். ஒரு மசாயில் அக்கீதா நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஏதாவது பாரதூரமா விளைவு வந்தா திருத்துவோம். என்னமோ போயிட்டு ஒருத்தர் மைதி பிச்சனை பேர் வச்சு நாங்க திருத்துவோமா? மைதி பிச்சன் பேர் வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம். அவனுக்கு பேர் மைதி பிச்சையா இருந்தா மைதி பிச்சை தான் கூப்பிட முடியும், அது அவன் பேரு. அந்த மாதிரி ஒரு மக்கள் எப்படி கூப்பிட்டுக் கொள்கிறார்கள் அடிப்படையில் வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும். முஹீதீனே மைதீன் தான் சொல்லுவாங்க. முஹீதீன் தான் அந்த சொல்லுடைய சரியான சொல்லு கூட. நம்மளும் மைதீன் தான் சொல்லிட்டு இருப்போம். ஏன் மக்கள் இப்படி தான் சொல்றாங்க? அரபி இலக்கணம் விவாதத்தில் பேசும்போது ஒழுங்கா சொல்லிக் கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன? இந்த அலிஃபுலாமீம், இந்த அலிஃபுலாமீம் என்பதுல இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தது, அப்படி இருந்தது. இந்த சொற்களை பயன்படுத்துவார்கள், அது அரபுல வழக்கத்தில் இருந்தது. இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க எழுதுன முழுசா படிக்கணும். அந்த புகாரிக்கு சொன்ன மாதிரி படிச்ச மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. இதையும் அப்படி ஒரு பாரா படிச்சுட்டு சொல்றாங்க. நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? எனவே அதாவது என்ன செய்யறோம் கேட்டா, நபிகள் இதுல குறிப்பிட்டிருக்கிறோம், என்ன ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறு விஷயத்திற்கு கூட விளக்கம் கேட்ட நபிகள் நாயகத்தின் தோழர்கள் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பியதில்லை. இது பற்றி கேள்வி எழுப்பியதாக ஒரு சான்றும் இல்லை. அன்றைக்கு இது சர்வசாதாரணமான நடைமுறையாக இருந்ததை இதிலிருந்து அறியலாம். அதே போல நபிகள் நாயகம் அவர்களின் எதிரிகள் நபிகள் நாயகத்துக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்த எத்தனையோ கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர். திருக்குரானில் கையாளப்பட்ட இதுபோன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சர்வசாதாரணமாகவும் அவர்களால் ஏற்கப்பட்டதாகவும் இல்லாதிருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள். முகமதை பார்த்தீர்களா, அர்த்தமே இல்லாமல் உளறிவிட்டு இறைவேதம் என்கிறார் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் எதையெல்லாம் விமர்சனம் செய்த எதிரிகள் இது குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை. இதிலிருந்து விளங்குறோம்னு தான் எழுதியிருக்கிறோம். ஒரு விஷயத்தை இதிலிருந்து விளங்குறோம்னு எழுதுனா அதிசயம் கொண்டாந்து காட்டினா
ஒருத்தன் கேள்வி கேட்கல அப்படின்னா அலிஃபுலாமியும் கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? ஒருத்தன் கேட்கல, நடைமுறையில் இருந்தது, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. இதுல இருந்து விளங்குறோம்னு எழுதியிருக்கணும். எதுல இருந்து விளங்குறோம்னு எழுதியிருக்கிறோமோ அது விளக்கம்னு சொன்ன பிறகு அதுக்குள்ள ஹதீஸ கொண்டாந்து காட்டுங்க, எப்படி காட்டுறது? ஹதீஸ் நாங்க சொன்னோமா? ஹதீஸ்ல இருக்குன்னு எழுதியிருக்கிறோம். இது யார் சிந்திச்சாலும் இது விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இதுலயும் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க, அது ஒண்ணு வச்சு அது இந்த மாற்றப்பட்ட விஷயம் இருக்கு பாருங்களேன். மாற்ற அந்த கலாலா விஷயம், மாற்ற அந்த கலாலாவில் 2 கேள்வி கேட்கிறார். இது மாதிரி தப்சீர்கள்ல இருக்கு, நீங்களே எந்த தப்சீர்ல எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறார். எந்த தப்சீர்ல இருக்குங்கிற நான் எடுத்துக்காட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டா நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, ஷேக் அப்துல்லா தன்னுடைய வாதத்துல 2 கருத்தும் இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்காரு தவிர எங்க கருத்து தப்புன்னு சொல்லலன்னு தான் நான் சொன்னேன். அதாவது 2 கருத்தும் இருப்பதாக அவர் சொன்னார் நான் சொன்னேன் தவிர